Good morning. நான் இந்த உங்களுக்கு 4 பேப்பர்ஸ் 3 பேப்பர்ஸ் தான் நினைக்கிறேன் அப்லோட் பண்ணியிருக்காங்க. 2019 மார்ச் 4 லாஸ்ட் 4 பேப்பர்ஸ் அப்லோட் பண்ண சொன்னேன். செப்டம்பர் 2000 இல்லாமல் மற்ற 3ம் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட். அண்ட் முதலாவது மார்ச் 2018 பேப்பரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த முதலாவது கேள்வி என்ன மாதிரி வருதுன்னு ஒரு ஐடியா வந்து கொடுக்கறதுக்கு தான் நான் முதலாவது கேள்வியை அப்லோட் பண்ண சொன்னேன் இவங்களுக்கு. சரியா, மார்ச் 2018 பேப்பரை பார்த்தீங்கன்னா ரைட், முதலாவது கேள்வி 2 மார்க்ஸ் ஒவ்வொரு ஒன்றுக்கும் 2 மார்க்ஸ், அப்போ 20 மார்க்ஸ். முதலாவது கேள்வியில் 10, அதாவது 5 பொதுவாக 5 MCQ வர்றது, 5 ஷார்ட் ஆன்சர்ஸ் வரும். ரைட், இந்த முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னா என்னது, சில கேள்விகள் நீங்கள் இதுவரைக்கும் படித்த கேள்விகளாக இருக்கும், சில கேள்விகள் இன்னும் நாங்கள் படிக்காத கேள்விகளாக இருக்கும். ரைட், உங்களுக்கு நான் இந்த முதலாவது கேள்வியை பொறுத்தவரையில் சில நீங்களும் சின்ன ஹோம்ஒர்க் ஒன்று செய்யணும். உதாரணத்துக்கு ஒரு சிலபஸை பார்த்தீங்கன்னா ரைட், சில ஏரியாஸ் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரன்ஸை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கும். உதாரணத்துக்கு இதே கேள்வியில் கடைசி கேள்வி பாருங்கள், உலக வர்த்தக அமைப்பு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி சுருக்கமாக விவரிக்கும். சரியா, இந்த ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு உங்களோட சிலபஸ்ல இருக்கு. WTO வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதியம், ரைட், யூரோப்பியன் யூனியன், ரைட், யூரோப்பியன் ஒன்றியம், ரைட், வேர்ல்ட் பேங்க், உலக வங்கி, ரைட். இந்த மாதிரி சர்வதேச சில நிறுவனங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும். சரியா, உங்களுக்கு இந்த கால விடையில இந்த எல்லாத்தையும் நாங்கள் நோட்ஸாக தந்து கொண்டு இருக்கலாது. சரியா, சில விடயங்களை நீங்கள் உங்களோட சொந்த தேடல்கள் மூலம் நீங்கள் கொஞ்சம் ரெஃபரன்ஸை இப்போவே இருந்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. ரைட், கோசல் விளங்குதா, கேக்குதா கோசல்? விளங்குது சார், விளங்குது. ரைட், ஓகே. அப்போ இந்த 2 மாதம் இருக்கு. ரைட், அதிகமாக இந்த மாத இறுதியோட கிளாஸஸ் பொதுவாக இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் நிப்பாட்ட நினைக்கிறேன். சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 மாதம் கிட்டத்தட்ட 1.5 மாதம் இருக்கு, நவம்பர் 11th எக்ஸாம். ரைட், அப்போ இந்த தேடல்களை நீங்கள் இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன நோட்ஸ் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. WTO, வேர்ல்ட் பேங்க், IMF, ரைட். அப்போ இது நீங்கள் கூகுளில் போயும் தேடிக்கொள்ளலாம். அப்போ இங்கே 2 மார்க்ஸுக்கு தான் உங்களுக்கு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி எழுத சொல்கிறாங்க. அப்போ அங்கே போய் பந்தி எழுத தேவையில்லை. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் தான் என்னென்று 2 வசனத்தில் எழுதணும். இந்த மாதிரி ஜென்ரலாக வருது. இது வந்து பொதுவாக நீங்கள் என்னது படித்து விளங்கி எழுதக்கூடிய கேள்வி இல்லை. சரியா, இது இந்த மாதிரி கேள்விகள் உங்களோட பார்ட் 1ல 2 மார்க்ஸுக்கு வருது. அதாவது வேர்ல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா முதலாவது கேள்வி, ரைட், ஒரு மரபு ரீதியான கப்பல் சரக்கேற்று பட்டியல், வார்நாமம், பில் ஆஃப் லேடிங். சரியா,
ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் லேடிங், ரைட்? இதுவும் உங்களுடைய சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் ஆவணங்கள், ரைட்? டாக்குமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் இன்டர்நேஷனல் ட்ரேட். சரியா? அந்த மாதிரி ஒரு சின்ன கன்செப்டும் இருக்கு உங்களோட சிலபஸ்ல. சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படும் ஆவணங்கள். இந்த ஆவணங்களை நாங்கள் பொதுவா வர்த்தக ஆவணங்கள், அதாவது கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ், ரைட்? பிறகு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் சொல்லுவோம், போக்குவரத்து ஆவணங்கள். பிறகு இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட், காப்புறுதி ஆவணங்கள், ரைட்? நிதியியல் ஆவணங்கள், ரைட்? ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ். சரியா? ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீங்கள் யூஆர்சி, ரைட்? யூஆர்சியில் ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ், கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்க, ரைட்? அது மாதிரி பொதுவாக நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேடில் பாவிக்கிற ஆவணங்கள், அதில் மிக முக்கியமான 2 ஆவணங்கள் தான் என்னது? கமர்ஷியல் இன்வாய்ஸும் இந்த பில் ஆஃப் லேடிங், ரைட்? எந்த ஒரு இம்போர்ட்ஸ், நாட்டுக்கு கொண்டு வர எந்த ஒரு இறக்குமதிக்கும் கட்டாயம் இந்த 2 ஆவணங்கள் மிக முக்கியமானது, ரைட்? ஏனைய ஆவணங்களான பேக்கிங் லிஸ்ட், பொதிச்சீட்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஒரிஜின், தோற்றுவாய் சான்றிதழ், சரி, அந்த மாதிரி பலவிதமான ஆவணங்கள் இருக்கு. அதெல்லாம் கட்டாயம் ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டுக்கும் வரும் இல்லை. சரியா? நீங்கள் எல்சியில வந்து டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கால் பண்ணுங்கள், நீங்கள் ஆவண கடிதம் எல்சி ஓப்பன் பண்ண நேரம் எங்களுக்கு இன்வாய்ஸ் வேணும், பில் ஆஃப் லேடிங் வேணும், பேக்கிங் லிஸ்ட் வேணும் என்று எல்சியில போடுவீங்க. ஆனால் கலெக்ஷன் டிபிடிஏ பொறுத்தவரையில் உங்களுக்கு அங்கிருந்து வந்த பிறகுதான் தெரியும் என்னென்ன ஆவணங்கள் இருக்குண்டு. பொதுவாக டிபிடிஏ பொறுத்தவரையில் இந்த இன்வாய்ஸும் பிஎல்லும் கட்டாயம் ஒவ்வொரு ஆவணத்தை பொறுத்தவரையில் உள்ளடக்கப்பட்டிருக்கும், ரைட்? அது பொதுவாக கடல் மார்க்கமாக பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் பொழுது கட்டாயம் பில் ஆஃப் லேடிங் இருக்கும், அல்லது ஆகாய மார்க்கமாக வரும் பொழுது பில் ஆஃப் லேடிங் பதிலாக உங்களுக்கு யாவை பில் இருக்கும். சரியா? இப்ப இந்த 2 மிக முக்கியமான ஆவணங்களான இந்த விலைப்பட்டியல் மற்றும் வார்நாமம். சரி, அப்ப இங்க சரக்கேற்று பட்டியல், வார்நாமம் என்று தந்திருக்கு, இல்லாட்டி சுமைச்சீட்டு என்று சொல்லுவாங்க, இல்லாட்டி கப்பல் பத்திரம், தமிழ்ல பலவிதமான பெயர்கள். நீங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலேயோ இல்லாட்டி ஏதாவது ரிஃபர் பண்ண நேரம் வேறு வேறு பதங்கள் இந்த பில் ஆஃப் லேடிங்குக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஆங்கில மொழியை பொறுத்தவரையில ஒரே இதுதான் பில் ஆஃப் லேடிங், ஷார்ட் அண்ட் ஃபார்ம் பிஎல் என்று சொல்லுவோம், பில் ஆஃப் லேடிங். சரி, அப்ப உங்களுக்கு தமிழ் வார்த்தை என்ன மாதிரி தந்தாலும் உங்களுக்கு அந்த ஆங்கில பதம் உங்களுக்கு அடைப்புக்குறியில் தரப்படும். அதை கொண்டு நீங்கள் சரியா அந்த ஆவணத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த டிரான்ஸ்லேட் பண்ண நேரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி உங்களுடைய பேப்பர்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். சரி, அப்ப இந்த கேள்வியை பொறுத்தவரையில் இது உங்களுக்கு இந்த பில் ஆஃப் லேடிங் பற்றிய ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும் பில் ஆஃப் லேடிங் மிக முக்கியமான ஒரு ஆவணம், அதாவது போக்குவரத்து ஆவணமாக கருதப்படும். நாங்கள் பிறகு யூசிபி 600 உறுப்புரைகள், நான் சொன்ன ஏற்கனவே 39 உறுப்புரைகள் இருக்கு. அந்த 39 உறுப்புரைகள்ல இந்த பில் ஆஃப் லேடிங்கை பத்தி நாங்கள் ஒரு தனி ஆர்டிக்கலை பார்த்தோம். அதாவது 20வது ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 20 உறுப்புரை 20 வந்து இந்த பில் ஆஃப் லேடிங்கை பத்தி தனியாக எடுத்துரைக்கப்படும் ஒரு ஆவணம், போக்குவரத்து ஆவணம், ரைட்? கேள்வி, ஒரு மரபு ரீதியான கப்பல் சரக்கேற்று பட்டியல், நாங்கள் சொல்லுவோம் ட்ரெடிஷனல் பில் ஆஃப் லேடிங் என்று சொல்லுவோம், 3 முக்கிய சிறப்பியல்புகளை கொண்டது. பின்வரும் நாட்டில் எது இச்சிறப்பியல்புகளில் ஒன்றாக இருக்க முடியாது? இந்த கேள்வி பொதுவா அடிக்கடி ஒரு வினாவிடப்படுற ஒரு கேள்வி. சரியா? உங்களோட பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா இது அடிக்கடி ஒரு பழைய சிலபஸாக இருக்கட்டும், அடிக்கடி கேட்கின்ற ஒரு கேள்வி. இதே கேள்வி உங்களுடைய எம்சிக்யூல வாரம் மாதிரி உங்களோட முதலாவது கேள்வியிலே 2 மார்க்ஸுக்கு திருப்பி வார்நாமத்தின் 2 சிறப்பியல்புகளை எழுத சொல்லி கேட்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு பொதுவாக ஒரு கேள்வி தரும், சிறு குறிப்பு எழுத சொல்லி. சரியா? 4 தந்து போட்டு 4 விடயங்களை பற்றி சிறு குறிப்பு, அதுல ஒரு சிறு குறிப்பா கூட கேட்கலாம், பில் ஆஃப் லேடிங்கை பத்தி எழுத சொல்லி. சரியா? உங்களுக்கு வடிவ விளங்கணும் பில் ஆஃப் லேடிங் என்ன, ரைட்? பில் ஆஃப் லேடிங் உங்களுக்கு தெரியும், பொருட்கள்
கடல் மார்க்கமாக கொண்டு செல்லப்படும் பொழுது பாவிக்கப்படும் ஒரு போக்குவரத்து ஆவணம். ரைட்? இது பொதுவாக 3 மூலங்களாக விநியோகிக்கப்படும். மூலம் என்று சொல்றது நாங்கள் ஒரிஜினல்ஸ், ரைட், அல்லது அசல், ரைட், அசல் அல்லது மூலம், ஒரிஜினல் என்று சொல்றோம். உங்களுக்கு நகல்ண்டா உங்களுக்கு தெரியும் காப்பி, ரைட். பொதுவாக இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இந்த பில் ஆஃப் லேடிங் 3 ஒரிஜினல்ஸ் இஷ்யூ பண்ணப்படும். அது உங்களுக்கு ஒரு பில் ஆஃப் லேடிங்கை பார்த்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் லேடிங்ல ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நம்பர் ஆஃப் ஒரிஜினல்ஸ் இஷ்யூட். இதெல்லாம் முக்கியம் பொதுவாக இன்டர்நேஷனல் ட்ரேட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு. பொதுவாக நாங்கள் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல பேங்க்ல ஒர்க் பண்றவங்க பொதுவாக பில் ஆஃப் லேடிங் ஒவ்வொரு நாளும் கையாளுறவங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த பில் ஆஃப் லேடிங்ல எந்த இடத்துல அந்த ஒரிஜினல்ஸ் கோட் பண்ணியிருக்கு. அப்போ ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க நம்பர் ஆஃப் ஒரிஜினல்ஸ் இஷ்யூட் 3 போட்டிருக்கு. அப்படின்னா அந்த பில் ஆஃப் லேடிங் 3 மூலப்படிவங்களாக வழங்கப்படும். சரி, அதோடு இணைத்து சில காப்பீஸும் இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் நான் நெகோஷியபிள், ரைட், நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி 3 காப்பீஸும் இருக்கும். நாங்கள் எப்பவும் இந்த பில் ஆஃப் லேடிங் ஒரிஜினல்ஸ்ல கவனமா இருக்கும். சரியா? அப்ப அது ஒரு விடயம் அந்த பில் ஆஃப் லேடிங்ல நீங்க எடுத்தோன்னு பார்க்கணும். சரியா? அது மாதிரி இந்த பில் ஆஃப் லேடிங்கை யார் இஷ்யூ பண்றது? பொதுவாக அந்த கப்பல் கேப்டன் ஆஃப் த ஷிப், அந்த கப்பலுக்கு சொந்தக்காரர், அது அந்த ஷிப்பிங் கம்பெனி, ரைட், அல்லது ஏஜென்ட், ரைட். இவங்க தான் அந்த பில் ஆஃப் லேடிங்கை இஷ்யூ பண்றது. அந்த பில் ஆஃப் லேடிங் எப்படி இஷ்யூ பண்றது, யார் அந்த பில் ஆஃப் லேடிங்கை சைன் பண்றது, அதெல்லாம் நாங்கள் அந்த ஆர்டிகல் 20 யூசிபி படிக்கிற நேரம் பார்ப்போம். சரியா? அது உங்களுக்கு யூசிபி 600 வர கேள்வி. இப்ப இங்க நாங்கள் உங்களுக்கு நம்ம பொதுவாக இந்த பில் ஆஃப் லேடிங்கை பத்தி சொல்லணும். உங்களுக்கு தெரியும் பில் ஆஃப் லேடிங் எத்தனை ஒரிஜினல் இஷ்யூ பண்றது, அந்த பில் ஆஃப் லேடிங்கை யார் சைன் பண்றது, ரைட். இப்போ பிஎல்லுக்கு ஒவ்வொரு நம்பர் இருக்கும். ஒவ்வொரு பிஎல்லுக்கும் ஒரு குறிப்பிடப்பட்ட நம்பர் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா சரியா பில் ஆஃப் லேடிங்ல மேல பிஎல் நம்பர் இருக்கும். சரியா? அடுத்து வர கிளாஸ்ல உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் சாம்பிள்ஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணி வரணும். அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு பிஎல்லுக்கும் பிஎல் நம்பர் ஒன்று இருக்கு, ரைட். இப்போ ஆக மேல பார்த்தீங்கன்னா ஷிப்பர், யார் ஏற்றுமதியாளர், பொருட்களை யார் ஏற்றுமதி செய்யணும் அவரோட பேர் இருக்கு. அதுக்குள்ள இருக்கும் பில் ஆஃப் லேடிங்ல கன்சைனி, யாருக்கு இந்த பில் ஆஃப் லேடிங் முகவரி இடப்பட்டது. சரியா? பொதுவாக கன்சைனி வந்து கலெக்ஷன்ல நாங்கள் ஏற்கனவே சொன்னேன், கலெக்ஷன்ல எப்பவும் கன்சைனி வந்து இம்போர்ட்டர், இறக்குமதியாளரோட பேர்ல இந்த பில் ஆஃப் லேடிங் இருக்கு. எல்சியை பொறுத்தவரையில நாங்கள் அந்த கன்சைனிய பேங்கோட பேருக்கு கன்சைன் பண்ணுவோம். அதுக்குள்ள இருக்கும் நோட்டிஃபை பார்ட்டி, அதாவது இந்த பொருட்கள் வந்தோடனே யாருக்கு உடனடியாக அந்த பொருட்கள் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்பட வேண்டிய நபர், நோட்டிஃபை பார்ட்டி இருக்கும். அதே பிஎல் இருக்கும் போர்ட் ஆஃப் லோடிங், எந்த இடத்துல இந்த பொருட்கள் கப்பல் ஏற்றப்பட்டது, போர்ட் ஆஃப் லோடிங். உதாரணத்துக்கு இந்தியாவில இருந்து நீங்கள் இறக்குமதி செய்றீங்க, ரைட், வெங்காயம் இந்தியா வந்து இறக்குமதி செய்றீங்க. அப்ப அந்த பிஎல்ல பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் லோடிங் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற ஒரு போர்ட், சென்னை போர்ட்டா இருக்கலாம், மும்பை போர்ட்டா இருக்கலாம், ரைட், ஏதாவது ஒரு போர்ட். போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஒன்று இருக்கும். அது எந்த இடத்துல பொருட்கள் இறக்கப்படும். அப்ப இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வரண்டா போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் வந்து கலம்ப போர்ட் இருக்கு. போர்ட் ஆஃப் லோடிங் இந்தியா, போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் கலம்ப போர்ட். சரியா? அப்ப அந்த துறைமுகங்கள் எந்த இடத்தில் பொருட்கள் ஏற்றப்பட்டு எந்த இடத்தில் பொருட்கள் இறக்கப்படும் என்பதை ஒரு சான்றுபடுத்தும் ஒரு ஆவணமாக இந்த பில் ஆஃப் லேடிங் இருக்கும். பிறகு இந்த பில் ஆஃப் லேடிங்ல இந்த பொருட்கள் தொடர்பான ஒரு விவரணம் இருக்கும், ரைட். இந்த பொருட்கள் தொடர்பான விவரணம் முக்கியமாக இன்வாய்ஸ், கமர்ஷியல் இன்வாய்ஸ், வர்த்தக விலைப்பட்டியல்ல தான் தெளிவாக எழுத்துரைக்கப்படும். அது கமர்ஷியல் இன்வாய்ஸ்ல தான், உதாரணத்துக்கு நீங்கள் வெங்காயம் இம்போர்ட் பண்றீங்க, ரைட், எத்தனை மெட்ரிக் டன், என்ன குவாலிட்டி, ரைட், என்ன டைப், என்ன நிறை, இதெல்லாம் அந்த நீங்கள் எல்சில, உதாரணத்துக்கு எல்சில கால் பண்ண நேரம் இன்வாய்ஸ், அந்த அனைத்து விவரணமும் அந்த இன்வாய்ஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கும்.
நான் சொன்ன மாதிரி இன்வாய்ஸ் மிக முக்கியமான ஒரு ஆவணம். திருப்பியும் யூசிபி 600 எல்சியில நாங்கள் யூசிபி 600 ஆர்டிகல்ஸ் படிக்கணும் பார்ப்போம். ஆர்டிகல் 18 18வது உறுப்புரை தனிய கமர்ஷியல் இன்வாய்ஸை பத்தி சொல்லுது. சரி, நாங்கள் கலெக்ஷன் யூஆர்சி 522 படிக்கிற நேரம் ஒவ்வொரு ஆவணத்தை பத்தி நாங்கள் படிக்கல. சரியா, அங்க நாங்கள் ஆவணங்களை செக் பண்றது இல்லை, பரிசோதிக்கிறது இல்லை. சரியா, அப்ப யூஆர்சியை பொறுத்தவரையில டிபிடிஏ பொறுத்தவரையில உங்களுக்கு ஆவணங்களை பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபடியா நாங்கள் இன் டீட்டெயிலா இன்வாய்ஸ் பிஎல்னு படிக்கிறது. ஆனா எல்சியை பொறுத்தவரையில் நாங்கள் பிறகு பார்ப்போம், ஒவ்வொரு ஆவணமும் முக்கியம். அதுல முக்கியமாக இந்த யூசிபியில இன்வாய்ஸையும் பிஎல் பத்தி தனித்தனிய ஆர்டிகல்ஸ் இருக்கு. சரியா, இப்ப அந்த இன்வாய்ஸ்ல தான் அந்த பொருட்கள் தொடர்பான முழு விவரணமும் இருக்கும். ஆனால் பிஎல்ல சாதாரணமாக வெங்காயம்டா வெங்காயம், உருளைக்கிழங்குடா உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரியா, பிறகு பொதுவாக பிஎல்ல அந்த பொருட்கள் நிறை, கிராஸ் வெயிட், நெட் வெயிட் அதுகள் இருக்கும். சரியா, பிறகு பிஎல்ல இருக்கும் எந்த திகதியில் கப்பல் ஏற்றப்பட்டது. ரைட், அப்ப எந்த இடத்துல எந்த டேட்ல கப்பல் ஏற்றப்பட்டதை உறுதிப்படுத்துறதும் இந்த பில் ஆஃப் லேடிங். இப்ப இந்தியால இருந்து இப்ப நீங்கள் இம்போர்ட் பண்ண நேரம், ரைட், சென்னை போர்ட்ல போர்ட் ஆஃப் லோடிங், பிறகு எந்த டேட்ல அந்த கப்பல்ல அந்த பொருட்கள் ஏற்றப்பட்டது நான் சொல்லுவோம் ஆன்போர்ட் டேட். ரைட், அந்த பில் ஆஃப் லேடிங்ல ஆன்போர்ட் டேட் இருந்தால்தான் எங்களுக்கு தெரியும் பொருட்கள் கப்பல் ஏற்றப்பட்டுள்ளது. பிறகு இஷ்யூ டேட் ஒன்று இருக்கும் பில் ஆஃப் லேடிங், அதாவது எந்த திகதியில் இந்த பில் ஆஃப் லேடிங் வழங்கப்பட்டது, விநியோகிக்கப்பட்டது. சரியா, இந்த இஷ்யூ டேட்டும் ஆன்போர்ட் டேட்டும் சில நேரம் உண்டா இருக்கலாம், சில நேரம் வித்தியாசமா இருக்கலாம். சரியா, இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி, இந்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த பிஎல் இஷ்யூ பண்ணி இருக்கலாம். ஆனால் உண்மையில் பொருட்கள் கப்பல் ஏற்றப்படும் 3ஆம் தேதி. இல்லாட்டி 1ஆம் தேதிக்கு முதலாக அந்த பொருட்கள் கப்பல் ஏற்றப்பட்டிருக்கும், ஆனால் பின்பு அந்த பில் ஆஃப் லேடிங் விநியோகிக்கப்பட்டிருக்கும். சரி, அப்ப அங்க 2 விதமான டேட்ஸ் இருக்கும், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இஷ்யூ டேட்டும் ஆன்போர்ட் டேட்டும். நாங்கள் பிறகு பார்ப்போம். எல்சியில படிக்கிற நேரம் இந்த ஆன்போர்ட் டேட் மிக முக்கியம். இந்த ஆன்போர்ட் டேட் தான் உங்களுக்கு உண்மையாக பொருட்கள் கப்பலேற்றப்பட்டுள்ளதா இல்லதா என்பதை உங்களுக்கு தெரியும். சரியா, இந்த பில் ஆஃப் லேடிங், ரைட், இந்த பில் ஆஃப் லேடிங் ஒரு ஒரிஜினல் பில் ஆஃப் லேடிங் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னால சின்ன எழுத்துக்களுத்தா ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி இருக்கு. அதுதான் உங்களோட கண்ட்ராக்ட் ஆஃப் கேரேஜ் என்று சொல்லுவோம். ரைட், இந்த இதுல கூட ஒப்பந்தத்தின் சான்று இருக்கு இந்த கேள்வியில உங்களோட விடையில. ரைட், அந்த கண்ட்ராக்ட் ஆஃப் கேரேஜ் பற்றிய முழு விவரணங்களும் அந்த பின்னுக்கு இருக்கும். ரைட், அதை நாங்கள் பொதுவா பேங்க்ல நாங்கள் அதை வாசிக்கிறது இல்லை. நாங்கள் பில் ஆஃப் லேடிங்ல முன்னுக்கு இருக்கிற விடயங்களை மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம். சரி, அது வந்து இட்ஸ் அ டிஃபரண்ட் லா. ரைட், அது வேறு சட்டத்திற்கு உட்பட்டது. ரைட், இப்ப இதுதான் பொதுவாக ஒரு பிஎல்ல குறிப்பிடப்படும் விடயங்கள். ரைட், இப்ப இந்த பில் ஆஃப் லேடிங் தொடர்பாக உங்களுக்கு 3 சிறப்பியல்புகள் தந்திருக்கு. அது 4 தந்து போட்டு இதுல எது இருக்க முடியாதுன்னு கேட்டு. சரியா, இந்த கேள்வியில வார இந்த 3 விடைகளும் தான் உங்களுக்கு பொதுவாக ஒரு எஸ்ஏ கேள்வியிலையும் ஒரு பில் ஆஃப் லேடிங் ஒரு வார்நாமத்தின் 3 சிறப்பியல்புகளை கூறுக, அல்லது ஒரு வார்நாமத்தின் 3 முக்கிய பண்புகளை கூறுக. அப்படி கேள்வி வந்தாலும் இந்த 3 பார்க்க போற இந்த ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு அது விடையாகவும் இருக்கும். சரியா, ஒரு பில் ஆஃப் லேடிங் 3 சிறப்பியல்புகள் என்னென்றாலும் உங்களுக்கு அந்த விடை இந்த கேள்வியில் உள்ளது. இங்க முதலாவது வந்திருக்கு, அது பொருட்களை பெற்றுக்கொண்டதற்கான பற்றுச்சீட்டு, ரிசீட் ஃபார் குட்ஸ். இதுதான் முதலாவது பண்பு. ஏன், உங்களுடைய ஏற்றுமதியாளர் பொருட்களை கப்பலில் ஏற்றியதுடன், சரியா, அவர் ஏற்றுமதி செய்வதற்காக பொருட்களை தயார்படுத்தி அதை பொதியிட்டு, சரியா, நாங்கள் பார்த்தோம் இன்கோடர்ம்ஸ்ல ஞாபகம் இருக்கா? இன்கோடர்ம்ஸ் அவருடைய தொழிற்சாலையில் பொருட்களை உற்பத்தி செய்து அதை பொதியிட்டு பிறகு என்னது
முன்கொண்டு செல்லுதல், தனது நாட்டின் துறைமுகத்துல கொண்டு என்னது பொருட்களை கப்பலில் ஒப்படைப்பார்னு சொல்லுவோம், ரைட்? அதாவது ஏற்றுமதியாளர் கொண்டு பொருட்களை ஒப்படைச்சிட்டார், ரைட்? அப்ப அந்த ஒப்படைச்ச உடனே அப்ப அவருக்கு இந்த கப்பல் கம்பெனி, ஷிப்பிங் கம்பெனி அல்லது நாங்கள் சொல்லுவோம் கேரியர், இந்த பொருட்களை கொண்டு செல்பவர், ரைட்? காவி செல்பவர் கேரியர், ரைட்? அந்த கேரியர் வழங்குற ஒரு பற்றுச்சீட்டு தான் இந்த பில் ஆஃப் லேடிங். ஏன்னா அவர் பொருளை கப்பல் ஏற்றோன்னே இப்ப அவர்கிட்ட கையில ஒன்றும் இல்லை, பொருள் எல்லாம் கப்பல்ல, அதுக்கு அவருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவை. அந்த அக்னாலஜ்மெண்டா தொழிற்படுறதான் இந்த பில் ஆஃப் லேடிங் முதலாவது பண்பு, ஒரு பற்றுச்சீட்டு. அந்த பில் ஆஃப் லேடிங்ல தான் கேரியர் சொல்லுவார், ரைட்? இன்னார்ட்ட இருந்து நான் இன்னென்ன குட்ஸ் எடுத்தேன், ரைட்? இந்த டேட்ல நாங்கள் பொருட்களை கப்பல் ஏற்றுறது, ரைட்? இந்த டேட்ல நாங்கள் இந்த பில் ஆஃப் லேடிங்கை இஷ்யூ பண்ணோம், ரைட்? கன்சைனி யாருக்கு இந்த பொருள் போய் சேரணும், எல்லா விடயங்களும் இருக்கு. அந்த அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு ஆவணமான பற்றுச்சீட்டாக ஏற்றுமதியாளருக்கு கிடைக்கப்பெறும். அந்த பில் ஆஃப் லேடிங் தான் அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு இருக்கிற ப்ரூஃப் தான் இந்த பொருட்களை இந்த கப்பல்ல ஏற்றுதான். இரண்டாவது பாத்தீங்கன்னா அது கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தத்தின் சான்று, ரைட்? அது கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தத்திற்கான சான்று, எவிடன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேரேஜ்னு சொல்லுவோம். போர்ட் ஆஃப் லோடிங், போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ், எந்த துறைமுகத்திலிருந்து எந்த துறைமுகத்திற்கு பொருட்கள் கொண்டு செல்லப்படும், சரியா? இந்த பில் ஆஃப் லேடிங்கை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், ரைட்? இந்தியால இருந்து வரடா உங்களுக்கு சென்னை டு கொலம்போண்டு இருக்கு, இப்போ நெதர்லாண்ட்ஸ் வரந்தா ரொட்டர்டம் டு கொலம்போண்டு இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கிளம்புக வரண்டா டர்பன் டு கொலம்போண்டு இருக்கு. அப்ப அதான் உங்களுக்கு தெரியும் எந்த போர்ட், அந்த நாட்டின் எந்த துறைமுகத்துல பொருட்கள் கப்பல் ஏற்றப்படுது, பிறகு இறக்குமதி நாட்டின் எந்த துறைமுகத்துக்கு பொருட்கள் கப்பல் இறக்கப்படும். இப்போ வாகனங்களை பொறுத்தவரையில கூட இப்ப எங்களோட வாகனங்கள் வர்றது ஹம்பாந்தோட்ட போர்ட், அப்ப கூட ஜப்பான்ல இருந்து வர வாகனங்கள் இப்ப போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஹம்பாந்தோட்ட இருக்கு, சரியா? அதுதான் அந்த எவிடன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் கேர், அந்த கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தத்தின் சான்றாக இந்த பில் ஆஃப் லேடிங் தொழிற்படும். மூன்றாவது தந்திருக்கு, அது 3 மூலப்படிவங்களாக வழங்கப்படுகின்றன. நான் சொன்னேன் பொதுவாக 3 மூலப்படிவம். பொதுவா ஒரு பிஎல பாத்தீங்கன்னா அநேகமான சந்தர்ப்பங்கள்ல 3 ஒரிஜினல்ஸ் issued in 3 ஒரிஜினல்ஸ் இருக்கு. ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் பாத்தீங்கன்னா 2 ஒரிஜினல்ஸ் இருக்கும். நான் சொன்ன பில் ஆஃப் லேடிங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஒரிஜினல்ஸ் issued 2 உண்டு, 2 இருக்கு. அப்ப 2 தான் இஷ்யூ பண்ணால் உங்களுக்கு தெரியும் அங்க 2 தான் இருக்கும், சரியா? இங்க தந்திருக்கு உங்களுக்கு அது 3 மூலப்படிவங்களாக வழங்கப்படுது. அது இருக்க முடியாத ஒரு விடயம். பொதுவாக 3 மூலப்படிவங்கள், ஆனால் அது எப்பவும் 3ஆக வழங்கப்பட மாட்டாது. முதல் 2ம் சிறப்பியல்புகள், 3வது ஒரு சிறப்பியல்பு அல்ல, சரியா? 4வது பாத்தீங்கன்னா அது பொருட்களின் ஒரு உரித்தாவண பத்திரம், டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு. இதுதான் 3வது மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பு இந்த வாரணாமத்து. அதாவது உரித்தாவணம் என்று சொல்றேன், இம்போர்ட்டர் இம்போர்ட் பண்ற, சரியா? அப்ப பொருட்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு வந்த உடனே இம்போர்ட்டர் இவர் தான் அந்த பொருட்களுக்கு சொந்தக்காரர், தான் அந்த பொருட்களுக்கு உரிமை கொண்டாடுபவர் என்று அந்த ஒரு உறுதிப்படுத்தும் ஆவணமாக இந்த பில் ஆஃப் லேடிங் தொழிற்படும். அதில் பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் கன்சைனி கலெக்ஷனாக இருந்தால் கன்சைனி இம்போர்ட்டோட பேர் இருக்கும். எல்சியில பாத்தீங்கன்னா அங்க நோட்டிஃபை பார்ட்டி கன்சைனி பேங்கா இருக்கும், நோட்டிஃபை பார்ட்டி உங்களோட இம்போர்ட்டரா இருப்பார். அவருக்குத்தான் அந்த பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பொருட்களுக்கு உரித்தானவர் உங்களுடைய வாடிக்கையாளர், அந்த இறக்குமதியாளர். 4வதும் சரி, இங்க இருக்க முடியாதது 3வது ஆன்சர், சரியா? இப்ப இந்த கேள்வியும் விடையை நீங்கள் வடிவா பார்த்துக்கொள்ளணும். இது எந்த வடிவத்திலே உங்களுக்கு வினாவாக வரலாம். 3 சிறப்பு உங்களுக்கு தெரியணும். ரிசீப்ட் ஃபார் த குட்ஸ், 2வது கொண்டு சேர்வதற்கான ஒப்பந்தத்தின் சான்று, 3வது அதுதான் உரித்தாவண பத்திரம்.
என்ன கிளியரா அந்த கேள்வி? பில் ஆஃப் லேடிங் சஞ்சுகா? ஓகே ரைட். அப்ப நாங்கள் இந்த இரண்டாவது கேள்வி ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். யூஆர்சி ஆர்டிகல் 20. மைவிலி என்ன ஆன்சர் இதுக்கு சொல்லுங்க பாப்போம். வட்டியை சேகரிப்பு தொடர்பாக யூஆர்சி 522 உறுப்புரை 20B இன் படி முதல் தொகை. ரைட், குட். தெரியும் வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ட்ரெஸ்ட் பீரியட் தேவை, மற்றது பேசிஸ் ஆஃப் கால்குலேஷன். ரைட், அது மூன்று முக்கியமாக ஆர்டிகல் 20B அல்லது யூஆர்சி 522 இன் இன்னொரு ஆர்டிகலும் இந்த மூன்று விடயங்களை பற்றி சொல்லுது. கோசல் இந்த ஆர்டிகல் யூஆர்சி 522 ஆர்டிகல் 20B மாதிரி இது ஒரு ஆர்டிகல் இந்த மூன்று விடயங்களை பற்றி சொல்லுது. இந்த ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் நம்பர் யாராவது? இப்ப யூஆர்சி 522 தண்ணி மாதிரி இருக்கணும். நான் சொன்ன 26 ஆர்டிகல் தான் இருக்கு. ஒரு கஷ்டம் இல்ல. யூசிபி மாதிரி இல்ல. டக் டக்குன்னு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். என்ன ஆர்டிகல் உண்டு? 20B மாதிரி இன்னொரு ஆர்டிகல் இந்த மூன்று விடயத்தை சொல்லுது. வட்டி வீதம், வட்டி காலம், கணித்தலின் அடிப்படை. எந்த ஆர்டிகல்? ப்ளூஸ் என்ன சஞ்சுகா, மைபிலி ஞாபகம் இல்லை? என்ன ஆர்டிகல் 4? ஆர்டிகல் 4 என்ன ஹெட்டிங்? யூஆர்சி 522 கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன், சேகரிப்பு அறிவுறுத்தல்கள்ல என்னது ஒரு விடயமாக நீங்கள் வட்டி அறவிடப்பட வேண்டுமானால் முக்கியமாக இந்த மூன்று விடயங்களும் அந்த சேகரிப்பு அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டிருத்தல் வேண்டும். வட்டி வீதம், இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி காலம், இன்ட்ரெஸ்ட் பீரியட், கணித்தலின் அடிப்படை, பேசிஸ் ஆஃப் கால்குலேஷன், 360 days or 365 days. அப்ப இதே இதுதான் ஆர்டிகல் 20 வட்டி என்ற ஒரு தனி ஆர்டிகல். யூஆர்சி 522 வட்டி. ரைட், அந்த 20B சொல்லுது திருப்பியும் வட்டி அறவிடப்பட வேண்டுமானால் மூன்று குறிப்பிடப்பட வேண்டும். ஆனால் உங்களுக்கு தந்த கேள்வியின் பிரகாரம் எது தேவையில்லை? முதல் தொகை, பிரின்சிபல் அமௌண்ட் தேவையில்லை. ரைட், முதல் தொகை தேவையில்லை. அது முதல் தொகை தான் கூட பில் அமௌண்ட். உங்களுக்கு வேற பில் அமௌண்ட் தான் அங்க இருக்கு. ரைட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு மற்ற அமௌண்ட் தான் தேவை. ரைட், மூன்றாவது கேள்வி URDG 758 யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் டிமாண்ட் கேரண்டி. நான் சொன்னேன் உங்களுக்கு ஈஸியாக படிச்சு விளங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் யூஆர்சி 522. ரைட், பார்க்க நேரம் உங்களுக்கு யூஆர்சி 522 இன்னும் பாடமா இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரைட், வடிவா பார்த்துக் கொள்ளுங்கள். யூஆர்சி 522 ஈஸியான உள்ளதிலே ஈஸியான உறுப்புரைகள். இந்த யூஆர்டிஜி நான் யூசிபிக்கு பிறகு டச் பண்ணுவேன். சரியா? அதாவது பேங்க் கேரண்டீஸ். ரைட், வங்கி உத்தரவாதங்கள். வங்கி உத்தரவாதங்கள் விநியோகிக்கப்படும் பொழுது பேங்க் கேரண்டீஸ் ஹேண்டில் பண்றது, அதை கவர்ன் பண்ற லா வந்து இன்டர்நேஷனல் ரூல்ஸ் யூஆர்டிஜி. அதாவது கண்ட்ரி லா இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த பேங்க் கேரண்டி தொடர்பாக அந்தந்த நாட்டு சட்டங்கள் தான் கையாளும். இலங்கையில நீங்கள் பேங்க் கேரண்டி இஷ்யூ பண்ணால் அது இலங்கை நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டவை. ஆனால் இன்டர்நேஷனலி நீங்கள் கேரண்டி இஷ்யூ பண்ண நேரம் இட் வில் பி சப்ஜெக்ட் டு யூஆர்டிஜி 758 ரூல்ஸ். நீங்கள் யூஆர்டிஜி 758 ரூல்ஸுக்கு அமைவாக கேரண்டி இஷ்யூ பண்ணாலும் அந்தந்த நாட்டு சட்டம் தான் மேலோங்கி நிற்கும். சரியா? அங்கேயும் சில உறுப்புரைகள் இருக்கு. நான் இப்ப அதை உங்களுக்கு இப்ப இந்த கேள்வியை செய்து குழப்ப விரும்ப இல்லை. ரைட், நாங்கள் யூஆர்டிஜி பார்க்க நேரம் பார்ப்போம். 758
நாலாவது கேள்வி உங்களுடைய ஒரு காப்புறுதி தொடர்பான ஒரு கேள்வி. தெரியும், காப்புறுதி ஆவணங்கள்ல வர ஒரு கேள்வி, ரைட்? அதுவும் இப்ப கலெக்ஷன் டாக்குமெண்ட்டை பொறுத்தவரையில அங்க இன்சூரன்ஸ் மிக முக்கியமானதல்ல. ஆனால் எல்சி நாங்கள் படிக்கிற நேரம் யூசிபி திருப்பியும் ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கல், இந்த இன்சூரன்ஸ் தொடர்பான ஒரு ஆர்டிக்கல். சரியா? நாங்கள் பொதுவாக இந்த பொருட்களை காப்புறுதி செய்யும் பொழுது அங்க சில கிளாசஸ் இருக்கு. ஐசிசி ஏ கிளாசஸ், ஐசிசி பி கிளாசஸ், ஐசிசி சி கிளாசஸ் அந்த 3 இருக்கு. இந்த இடர்கள் காப்பீடு செய்வதன் தன்மையை பொறுத்து நாங்கள் ஏபிசி என்று பிரிப்போம். சி தான் உள்ளதிலே குறைவான இடர்களை உள்ளடக்கிய காப்புறுதி பூர்த்தியாக கருதப்படும். அதுக்கு மேலாக பி. ஏ தான் பொதுவாக நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல கூட பாவிக்கிற காரணம், கூட அனைத்து இடர்களையும் காப்பீடு செய்வதற்காக இந்த ஏ கிளாசஸ் பயன்படுத்தப்படும். அதாவது கடல் மார்க்கமாகவோ அல்லது ஆகாய மார்க்கமாகவோ பொருட்கள் கொண்டு செல்லப்படும் பொழுது அந்த பொருட்களுக்கு ஏற்படும் இழப்பீடை தவிர்ப்பதற்காக நாங்கள் இந்த கிளாசஸ் பாவிப்போம். அப்ப நாங்கள் எல்சியில போடுற நேரம் பொதுவாக நான் சொல்றது இன்ஸ்டிடியூட் காக கிளாசஸ் ஏ உட்பட்டதாக இன்சூரன்ஸ் பாலிசி அமைய வேண்டும். நாங்கள் திருப்பி அந்த ஆர்டிக்கல் யூசிபி ஆர்டிக்கல் படிக்கணும் பார்ப்போம். ஆல் ரிஸ்க்னு சொல்லுவோம். ஆல் ரிஸ்க் அனைத்து இடர்களையும் காப்புறுதி செய்யும் ஒரு கிளாஸ் ஆக இந்த காக கிளாசஸ் ஏ கருதப்படும். சரியா? இந்த கேள்வி ஒரு கடல் காப்புறுதியின் நிறுவன சரக்கு உட்பிரிவு ஏ இன்ஸ்டிடியூட் காக கிளாசஸ் ஏ ஆனது குறிப்பாக கூறப்பட்ட சில விதிவிலக்கு உட்பிரிவுகளை தவிர காப்புறுதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான அனைத்து நட்ட அல்லது சேத இடநேர்வுகளை காப்பீடு செய்வதுடன் சமுத்திர கப்பலில் இருந்து சரக்குகளை இறக்கும் துறைமுகத்தில் இறக்கி முடிந்த பின்னர் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தினங்கள் முடிந்ததும் அது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. பின்வருவனற்றில் எது குறிப்பிடப்பட்ட எண்ணிக்கையிலான தினங்கள் ஆகும்? அங்க பொதுவாக இதுக்கான ஆன்சர் 60, அதாவது 60 நாட்களாக குறிப்பிடப்படும். நாங்கள் பிறகு இன்சூரன்ஸ் அந்த ஆர்டிகல் படிக்கிற நேரம் இந்த க்ளோசஸை பத்தி மேலும் படிப்போம். ஐந்தாவது கேள்வி, ரைட்? நான் போன வகுப்புல உங்களுக்கு தந்தன் URR, ரைட்? யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட்ஸ், ரைட்? அங்க எத்தனை ஆர்டிகல் இருந்தது? மைவிலி URR 725 எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது ஹேண்ட் அவுட்ல? எத்தனை? 17. ரைட், குட் சஞ்சுகா. ரைட், இந்த URR ஈஸியான ஆர்டிகல்ஸ், ரைட்? ஈஸியாக நீங்கள் படித்து விளங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஆனால் எக்ஸாமை பொறுத்தவரையில உங்களுக்கு கடந்த பாஸ் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு கேள்வி தான் வருது, ரைட்? சில பேப்பர்ஸ்கள் வந்ததும் இல்லை. சரியா? கூட முக்கியத்துவம் இந்த இதுக்கு கொடுக்கப்படவில்லை. சரியா? இது மற்றது, இது யூசிபியில ஒரு வார ரீஇம்பர்ஸ்மென்ட், பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட் சொல்லுவோம். அதாவது வங்கிகளுக்கு இடையிலான மீள திருப்பி செலுத்தல், ரைட்? அது தொடர்பான ஒரு சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிகள் தான் இந்த யூனிஃபார்ம் ரூல்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட், ரைட்? URR 725, URC 522 மாறி URR 725. சரி, இதுவும் முதல் இருந்தது URR 525, பிறகு அது URR 725 ஆக மாற்றப்பட்டது. 725 அந்த பப்ளிகேஷன் நம்பர் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சர்வதேச வர்த்தக சம்மேளனத்தால் விநியோகிக்கப்படும் விதிகள். இதெல்லாம் ரூல்ஸ், நாட் லா, ரூல்ஸ், விதிகள். அதாவது பொதுவாக அனைத்து நாடுகளிலும் அனைத்து உறுப்பினர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் விதிகள். இங்க இந்த 17 உறுப்புரைகள் இருக்கு. அதுல ஒரு 3-4 உறுப்புரை தான் உங்களுக்கு பொதுவாக இந்த கேள்விகள் வரக்கூடிய சாத்தியம் உள்ளது, ரைட்? நான் இந்த பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட் உதாரணத்துக்கு நான் சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு, நீங்கள் பேங்க்ல
ரைட் அவுட் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புக வந்து போட்டு ஒரு ட்ரைனிங்க்கு வந்து போட்டு திருப்பி என்னது போய் நீங்கள் டிராவல் பண்ண அந்த இதுக்கு கிளைமை நீங்கள் பேங்க்ல ரீஇம்பர்ஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். அதாவது நீங்கள் இஷ்யூ பண்ற எல்சிக்கு எக்ஸ்போர்ட்டர் நாட்டு, அதாவது ஏற்றுமதியாளர் நாட்டில் உள்ள ஒரு வங்கி ஏற்றுமதியாளருக்கு அந்த ஆவண கடனின் கீழ் கொடுப்பனவை மேற்கொண்டு அந்த கொடுப்பனவிற்கான பெறுமதியை மீண்டும் அந்த இஷ்யூ பண்ண எல்சியில இருந்து காசை திருப்பி கொள்றோம். அதான் இந்த பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட். சரியா? எல்சி இப்போ எல்சியில நீங்கள் எல்சி இஷ்யூ பண்ண உடனே நடக்கும், எல்சி வந்து ஏற்றுமதியான நாட்டுக்கு போகும். ஏற்றுமதியான நாட்டுக்கு போறோம்னா ஏற்றுமதியான நாட்டில் உள்ள வங்கி ஏற்றுமதியாளருக்கு அந்த எல்சியை அறிவுறுத்துவார், அட்வைஸ் பண்ணுவார். ஏற்றுமதியாளர் அந்த எல்சி கீழே ஷிப்பண்டை செய்து போட்டு டாக்குமெண்ட்ஸை அவருடைய பேங்க்கு கொடுப்பார். அவருடைய பேங்க் என்ன செய்யும், உடனடியாக அந்த எல்சி கமைவாக அவருக்குரிய கொடுப்பனவை மேற்கொள்ளும். அப்ப அந்த கொடுப்பனவை மேற்கொண்ட பிறகு அந்த வங்கி தான் மேற்கொண்ட அந்த கொடுப்பனவை மீள அந்த எல்சி இஷ்யூ பண்ண பேங்க்ல இருந்து காசை பெற்றுக்கொள்றதுதான் இந்த பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட். வங்கிக்கு வங்கி மீளளிப்புகளுக்கான சீராக்கப்பட்ட விதிகள். சரியா? இப்ப இங்க என்ன நடக்கும்டா, இந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட்ல நான் சொன்னேன் இஷ்யூயிங் பேங்க். இப்ப பீப்பிள்ஸ் பேங்க் ஒரு எல்சி இஷ்யூ பண்ணா நாங்கள் சொல்லுவோம் எல்சி இஷ்யூயிங் பேங்க் பீப்பிள்ஸ் பேங்க். சரியா? அது வழங்கும் வங்கி, ரைட்? ஆவண கடிதம் வழங்கும் வங்கி பீப்பிள்ஸ் பேங்க். எக்ஸ்போர்ட்டோட பேங்கை வச்சுக்கொள்ளும், நீங்கள் எல்சி அனுப்புறீங்க இந்தியாவுக்கு, எக்ஸ்போர்ட்டோட பேங்க் வச்சுக்கொள்ளும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ரைட்? அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை நாங்கள் சொல்லுவோம் கிளைமிங் பேங்க். ரைட்? அதாவது அந்த கொடுப்பனவை கோரி நிற்கும் வங்கி, ரைட்? கொடுப்பனவை கோரும் வங்கி கிளைமிங் பேங்க். ரைட்? அந்த கிளைமிங் பேங்க் என்ன செய்யும் என்றால், இப்ப நீங்கள் எல்சிக்கு அந்த கொடுப்பனவை மேற்கொண்ட பிறகு $US 100,000 நீங்கள் எல்சி ஓபன் பண்றது, ரைட்? 100,000 எல்சி ஓபன் பண்ணணும்னா அந்த 100,000 டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்பேன். கொடுத்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இமிடியட்லி அந்த 100,000 அவருடைய வாடிக்கையாளர் எக்ஸ்போர்ட்டரை கொடுத்துரும். கொடுத்து போட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த 100,000 யார்கிட்ட பீப்பிள்ஸ் பேங்க்ல இருந்து கிளைம் பண்ணும். இங்க என்ன நடக்கும்டா, இந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் அரேஞ்ச்மெண்ட்ல 3 வங்கிகள், அதாவது இஷ்யூயிங் பேங்க் பீப்பிள்ஸ் பேங்க், கிளைமிங் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, மூன்றாவது ஒரு வங்கி தொழிற்படும், அதான் நாங்கள் சொல்லுவோம் ரீஇம்பர்ஸ்மென்ட் பேங்க். இந்த கேள்வியில இருக்கவங்களை பாத்தீங்கன்னா மீள் செலுத்தும் வங்கி ரீஇம்பர்ஸ்மென்ட் பேங்க். அது வந்து பொதுவாக உங்களுடைய யூஎஸ் கரஸ்பாண்டன்ட், ரைட்? யூஎஸ் கரஸ்பாண்டன்டாக இருக்கும். ரைட்? அங்க ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, இந்த யூஎஸ் கரஸ்பாண்டனை பொறுத்த வரையில நாங்கள் ஏசியூ மெக்கானிசம், அதாவது ஏசியூ தொழில்நுட்பத்தின் கீழே நாங்கள் பார்க்கிற நேரம் அங்க ரீஇம்பர்சிங் பேங்க் வேற, அதாவது யூஎஸ் டாலர் பேங்க் வந்து கூட இந்தியாவில் இருக்கும். பிறகு மற்ற டாலர் பேமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது ஏசியூ மெக்கானிசம் தவிர்த்த மற்ற பேமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுடைய நியூயார்க்ல இருக்கிற உங்களுடைய நோஸ்ட்ரோ பேங்காக இருக்கும். சரியா? அப்ப இந்த நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு, ரைட், நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எடுப்போம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இல்ல பேங்க் ஆஃப் சைனா. எக்ஸ்போர்ட்டோட பேங்க் வந்து பேங்க் ஆஃப் சைனா எடுப்போம். அப்ப கிளைமிங் பேங்க் வந்து பேங்க் ஆஃப் சைனா இன் சைனா. அவங்க போய் உங்களோட பீப்பிள்ஸ் பேங்க் நோஸ்ட்ரோ டாலர் அக்கௌண்ட் சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நியூயார்க், ரைட்? அப்ப பீப்பிள்ஸ் பேங்க் எல்சி ஓபன் பண்ற நேரம் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நியூயார்க்கு, இந்த கிளைமிங் பேங்க் கிளைம் பண்ற இந்த அமௌண்ட்டை பே பண்ண சொல்லு. சரியா? அப்ப நாங்கள் எல்சி ஓபன் பண்ற நேரம் நாங்கள் அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன் என்று சொல்லுவோம். சரியா? ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன், அதாவது ஆர்டிகல் 6, ரைட்? உங்களுடைய அந்த யூஆர்ஆர் உறுப்புரைகளை பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 6 ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன்.
சரியா? அதில் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த ஆர்டிக்கல் மிக முக்கியமான ஒரு ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் நம்பர் 6. நீங்கள் நான் சொன்ன சில ஆர்டிக்கல் முக்கியம். அந்த ஆர்டிக்கல் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். URR 725ல உறுப்புரை 6, ரைட்? அந்த 6லையும் ஆர்டிக்கல் 6D, அந்த ஹேண்ட் அவுட்ல ஆர்டிக்கல் 6Dல தான் உங்களுக்கு அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன்ல உள்ளடக்கப்பட வேண்டிய விடயம், ரைட்? நீங்கள் எல்சி ஓபன் பண்றீங்க. எல்சி ஓபன் பண்ற நேரமே நாங்கள் இந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷனை அனுப்பணும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நியோ, அதாவது உங்களுடைய USD correspondent in US, ரைட்? அது நாங்கள் ஸ்விஃப்ட்ல அனுப்புற அந்த மெசேஜ் டைப்பை சொல்லுவோம் MT740, ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன் ஸ்விஃப்ட் மெசேஜ் டைப் MT740. நாங்கள் ஸ்விஃப்ட்ல இந்த டைப் பண்ற ஒவ்வொரு மெசேஜுக்கும் ஒரு டைப் இருக்கு, ரைட்? எல்சி நாங்கள் சொல்லுவோம், எல்சியை டைப் பண்றது MT700. ஸ்விஃப்ட்ல நாங்கள் பாவிக்கிற இந்த மெசேஜ் டைப் MT700. நீங்கள் எல்சி இஷ்யூ பண்ற நேரம், சரியா? இப்ப நீங்க பேங்க் ஆஃப் சைனாக்கு எல்சி இஷ்யூ பண்றீங்க, அப்ப MT700 அனுப்புவீங்க பேங்க் ஆஃப் சைனா. அதே நேரம் அங்க நீங்கள் ரீஇம்பர்ஸ்மென்ட் கொடுத்திருந்தால் MT740 அனுப்புவீங்க ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நியூயார்க். அந்த மெசேஜ் ஸ்விஃப்ட்ல MT740. உங்களுக்கு தெரியும் ஸ்விஃப்ட் என்ன? ஸ்விஃப்ட் நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன ஸ்விஃப்ட் விரிவாக்கம்? கோசல், ஸ்விஃப்ட் விரிவாக்கம் என்ன? க்ரூஸ் சத்தத்தை காணும். மைவிலி, what does SWIFT stand for? SWIFT, SWIFT. என்ன? Society for Worldwide Interbank Financial Telecommunication. சரியா? நாங்கள் இந்த வங்கிகள்ல இந்த எங்களுடைய மெசேஜஸ் பரிமாறுறதுக்கு இப்ப நாங்கள் பாவிக்கிற இந்த இதுதான் என்னது? இந்த ஸ்விஃப்ட் பொறிமுறை. சரியா? முந்தி அந்த காலத்துல நாங்கள் பாவிச்சது டெலெக்ஸ். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எல்சி அனுப்புறதுக்கு நாங்கள் டெலெக்ஸ் பாவிச்சோம். சரியா? அது எல்லாமே என்னது? முந்தி டெலெக்ஸ் போடுறது ஸ்லோ, காஸ்ட் கூட, ரைட்? ஸ்பீட் குறைவு. ஆனா இந்த ஸ்விஃப்ட் வந்த பிறகு எல்லாமே என்னது? கன செகண்ட்ல டக்குன்னு நீங்கள் மெசேஜை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பலாம். அப்ப எல்சி நீங்கள் என்னது? அந்த MT700 மெசேஜை ஸ்விஃப்ட்ல டைப் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணோம்னா அங்கால உடனே எல்சி போயிடும். சரியா? அப்ப எல்சி ஓபன் பண்ண MT700 பேங்க் ஆஃப் சைனாக்கு அனுப்புவீங்க. அதே நேரம் நீங்கள் இந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன் MT740 உங்களுடைய நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நியூயார்க்கு அனுப்புவீங்க, ரைட்? அப்ப இந்த எல்சிக்குள்ள டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண பிறகு பேங்க் ஆஃப் சைனா, நான் சொன்னேன் கிளைமிங் பேங்க், ரைட்? கிளைமிங் பேங்க். அவங்க என்ன செய்வாங்க? ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் நியூயார்க்ல அந்த பில்லுக்குரிய அமௌண்ட்டை கிளைம் பண்ணுவாங்க. அவங்க அனுப்புற மெசேஜ் டைப்பை சொல்லுவோம் MT742 ரீஇம்பர்ஸ்மென்ட் கிளைம். உங்களுடைய ஆர்டிக்கல் 10, ஆர்டிக்கல் 10 URR 725 பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் ரீஇம்பர்ஸ்மென்ட் கிளைம். ஒரு ரீஇம்பர்ஸ்மென்ட் கிளைம், அதாவது மீள திருப்பி செலுத்தல் பெறுவதற்கான கோரலுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ், தரங்கள். சரியா? ஒரு ரீஇம்பர்ஸ்மென்ட் கிளைம்ல நீங்கள் என்னென்ன விடயத்தை நீங்கள் உள்ளடக்க வேண்டும் என்று அந்த ஆர்டிக்கல் தந்திருக்கு. சரியா? MT700 இஷ்யூங் பேங்க்ல இருந்து உங்களுடைய நெகோஷியேட்டிங் பேங்க் அல்லது எக்ஸ்போர்ட்டட் பேங்க்கு போகும். MT740 இஷ்யூங் பேங்க்ல இருந்து உங்களுடைய நொஸ்ட்ரோ பேங்க் யூஎஸ்க்கு போகும். பில்லுக்குரிய கொடுப்பனவை திருப்பி மீள பெற்றுக் கொள்வதற்காக பேங்க் ஆஃப் சைனா MT742 அனுப்பும் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். உங்களுடைய MT740 அங்க இருக்கிற நேரம், அவங்களோட MT742 போற நேரம் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் என்ன செய்யும்? அந்த MT742க்கான பேமெண்ட்டை செய்யும். இதுதான் பொதுவாக இந்த நடக்கிற
வங்கிகளுக்கு இடையிலான மீள திருப்பி செலுத்தல், பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட். சரியா? பொதுவாக உங்களுக்கு தெரியும், டாலர்ஸ் எல்லாம் கூட யூஎஸ் நொஸ்ட்ரோ அக்கவுண்ட்ல இருந்து நீங்கள் பேமெண்ட்டை செய்யும். அதாவது இது கூட இந்த ரீஇம்பர்ஸ்மென்ட், பேங்க் டு பேங்க் ரீஇம்பர்ஸ்மென்ட் வாரது காரணம் உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ளும் போது. சில சந்தர்ப்பங்கள் இருக்கு, ஏற்றுமதியாளர் வங்கி பணத்தை உடனடியாக கொடுப்பனவை மேற்கொள்ளாது. அதாவது உங்களோட பேங்க்ல இருந்து காசு போன பிறகுதான் அவங்க பே பண்ணுவாங்க. சரியா? அந்த சந்தர்ப்பத்துல அங்க மீள திருப்பி செலுத்தல் நடைமுறை தொழில்நுட்பம் வராது. எப்ப நீங்கள் அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் வழங்குறா, உடனடியாக ஏற்றுமதியாளர் வங்கி பணத்தை கோரும் பொழுது நீங்கள் அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் அரேஞ்ச்மெண்ட் செஞ்சிருக்கோம். சரியா? இந்த ஆர்டிகல் 6ல பாத்தீங்கன்னா அந்த 6D அது மிக முக்கியம். அது ஒரு ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன்ல குறிப்பிடப்படும் விடயங்கள். இந்த முறை உங்களுக்கு கேட்ட கேள்வி ஆர்டிகல் 9B, ரைட்? ஆர்டிகல் 9B URR 725, ரைட்? இதுக்கு வந்த ஒரு பேப்பர்ல வந்த கேள்வியில உங்களுக்கு ஆர்டிகல் 6D பத்தி கேட்டிருந்தாங்க. அது ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன், ரைட்? மீளளிப்பு செய்தல் அதிகாரம், ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன், அதில் குறிப்பிடப்படும் விடயங்கள். இந்த 5 விடயங்கள் மிக முக்கியம். ரைட்? ஹேண்ட் அவுட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த 6D ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன் MT 740ல நீங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம், முதலாவது விடயம் கிரெடிட் நம்பர், அதாவது ஆவண கடித இலக்கம். நீங்கள் ஓபன் பண்ற எல்சிட நம்பர். இன்றைக்கு ஒரு எல்சி ஓபன் பண்ணால் அவங்களுக்கு நீங்கள் ரீஇம்பர்ஸ்மென்ட் கொடுத்திருந்தால் அந்த எல்சி நம்பர் தான் நீங்கள் அங்க கிரெடிட் நம்பர் என்று சொல்லுவீங்க. 60ல பாத்தீங்கன்னா முதலாவது கிரெடிட் நம்பர். இரண்டாவது கரன்சி அண்ட் அமௌண்ட், நாணயமும் தொகையும். நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு எல்சி ஓபன் பண்றீங்க, என்ன கரன்சி. யூஎஸ் டாலர்ல ஓபன் பண்ணியிருந்தால் கரன்சி யூஎஸ்டி, யூரோல ஓபன் பண்ணியிருந்தால் கரன்சி யூரோ, ஜப்பனீஸ் என்ல எல்சி ஓபன் பண்ணியிருந்தால் JPY, அதுக்கு ஏற்ற அமௌண்ட். முதலாவது எல்சி நம்பர், இரண்டாவது எல்சி கரன்சி அண்ட் அமௌண்ட், மூன்றாவது அடிஷனல் அமௌண்ட்ஸ் பேயபிள் அண்ட் டாலரன்ஸ். அதாவது உங்களுடைய ஆவணங்களுக்கு மேலதிகமாக ஏதாவது கொடுப்பன, அதாவது பொதுவாக சார்ஜஸ், ரைட்? சார்ஜஸ் எதுவும் இருந்தால் நீங்கள் அந்த சார்ஜஸையும் அங்க சொல்லணும். நாலாவது கிளைமிங் பேங்க் இந்த கேஸ் ஆஃப் அவைலபிள் வித் எனி பேங்க், அதாவது நீங்கள் யார் எந்த வங்கி அந்த கிளைம் பண்ண போகுது, இந்த ரீஇம்பர்சிங் பேங்க்குக்கு தெரியாது. சரியா? அப்ப நீங்கள் தான் சொல்லணும் யார் இந்த எல்சிக்குள்ள கிளைம் பண்ண போறா. சரியா? அப்போ ஒன்று நீங்கள் பேரை குறிப்பிட்டு சொல்லுவீங்க, இல்லாட்டி அதை ஓப்பனா விடுவீங்க. சரியா? அங்க 2 விதம், ஒன்று இந்த பேங்க் வங்கி தான் உங்களுக்கு கோரலை மேற்கொள்ளும், அல்லது ஏதாவது ஒரு வங்கி, அதுவும் கூட எல்சியை பொறுத்தவரை. ஐந்தாவது பார்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சார்ஜஸ். அந்த மீளளிப்பு செய்யும் பொழுது அதற்கான கட்டணங்களை யார் செலுத்துவது? உதாரணத்துக்கு ரீஇம்பர்சிங் பேங்க், ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் நியூயார்க், ரைட்? அவங்க தான் இப்ப அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் மேற்கொள்ள போறாங்க. யாருக்கு? அந்த கிளைமிங் பேங்க். சரியா? அப்ப ரீஇம்பர்சிங் பேங்க் சார்ஜஸ், அவங்களோட சார்ஜஸ் யார் பே பண்றது? இஷ்யூயிங் பேங்கா இல்லாட்டி கிளைமிங் பேங்கா? அப்ப அதை நீங்கள் MT 740ல சொல்லணும். பொதுவாக ஒரு 3 எழுத்து இதால நாங்கள் அங்க சொல்லுவோம், MT 740ல சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்ப இஷ்யூயிங் பேங்க், அந்த ரீஇம்பர்சிங் பேங்க் சார்ஜஸ் இது இஷ்யூயிங் பேங்க் செலுத்த வேண்டுமானால் நாங்கள் சொல்லுவோம் அவர் போடுவோம், OUR அவர். சரியா? இப்போ OUR போட்டால் MT 740ல ரீஇம்பர்சிங் பேங்க்கு தெரியும், ரைட்? தங்களுடைய சார்ஜஸை இஷ்யூயிங் பேங்க்ல இருந்து தான் எடுக்கும், அதாவது பீப்பிள்ஸ் பேங்க்ல இருந்து அவங்க சார்ஜஸை கோருவாங்க. இல்லாட்டி நாங்கள் போடுவோம் CLM கிளைம். CLM போட்டால் நம்மளுக்கு தெரியும், ரைட்? ரீஇம்பர்சிங் பேங்கோட சார்ஜஸும் கிளைமிங் பேங்க்ல இருந்து கிளைம் பண்ணும். அந்த விடயத்தையும் நீங்கள் அந்த MT 740ல குறிப்பிடப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல்.
இந்த URR 725 பொறுத்தவரையில நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு ஆர்டிகல் 6. இந்த ஆர்டிகல் 6லயும் இந்த 5 விடயங்களை வடிவா பார்த்துக்கொள்ளும். அது MT740 ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன், மீளளித்தலுக்கான அதிகாரம். இந்த மீளளித்தலுக்கான அதிகாரத்தில் குறிப்பிடப்படும் 5 விடயங்கள். சரியா? உங்களுக்கு ஒரு எஸ்ஏ கேள்வியா கேட்கலாம், என்னென்ன விடயங்கள் கேட்கலாம், இல்லாட்டி MCQல 4 தந்து போட்டு இதில் உள்ளடங்கப்படாதது என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒரு முறை வந்த கேள்வி, இதுல இருக்கிற 5ல 3 சரியா தந்து போட்டு 4வது தந்திருந்தாங்க காலவாதியாகும் திகதி, அது எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரி டேட் உங்களுக்கு தேவையில்லை, ரைட்? அப்ப அங்க அந்த ஆன்சர் வந்து எக்ஸ்பைரி டேட். இங்கேயும் உங்களுக்கு இந்த முறை வந்த கேள்வி ஆர்டிகல் 9B, ரைட்? ஆர்டிகல் 6 முக்கியம், மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். ஆர்டிகல் 9 முக்கியம். இங்க இது ரீஇம்பர்ஸ்மென்ட் அண்டர்டேக்கிங், அதை நாங்க சொல்லுவோம் மீளச் செலுத்தலுக்கான உத்தரவாதம். சில நேரம் நாங்க சொல்லுவோம் ரீஇம்பர்சிங் பேங்க்கு ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்க சொல்லி. யாருக்கு? கிளைமிங் பேங்க். அதாவது அவங்க கிளைம் பண்ணால் எங்களுடைய ரீஇம்பர்சிங் பேங்க் அதை ரீஇம்பர்ஸ் பண்ணுமென்று ஒரு அண்டர்டேக்கிங் தான் அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் அண்டர்டேக்கிங். அந்த ரீஇம்பர்ஸ்மென்ட் அண்டர்டேக்கிங்கிலும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் 6 விடயங்கள். முதலாவது கிரெடிட் நம்பர், அதாவது கடிதத்தின் இலக்கம். உங்களுக்கு இங்க தந்திருக்கு EN பாத்தீங்கன்னா பின்னோட்டில் எதை கட்டாயம் கூற தேவையில்லை. கடிதத்தின் கடனின் இலக்கம் கட்டாயம் கூறணும். ஏன்? உங்களுக்கு சொல்லுது 9B நம்பர் 1 கிரெடிட் நம்பர், 9B நம்பர் 2 கரன்சி அண்ட் அமௌண்ட், நாணயமும் தொகையும். உங்களுடைய கேள்வியில தந்திருக்கு. ஆனா முதலாவது நாணயமும் தொகையும் கட்டாயம் குறிப்பிடப்பட வேணும், அப்ப அது சரி. ரெண்டாவது கரன்சி அண்ட் அமௌண்ட், ரைட்? அது சரி. முதலாவது கிரெடிட் நம்பர், இரண்டாவது கரன்சி அண்ட் அமௌண்ட், மூன்றாவது அடிஷனல் அமௌண்ட்ஸ் பேயபிள், கொடுப்பனவு செய்யப்பட வேண்டிய மேலதிக தொகை, அது உங்களுக்கு ஆவணமாக தந்திருக்கு, ரைட்? நாலாவது ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கிளைமிங் பேங்க், எந்த வங்கி கிளைம் பண்ணுதோ அந்த வங்கியின் பெயரும் முகவரியும். ஐந்தாவது லேட்டஸ்ட் டேட் ஃபார் பிரசன்டேஷன் ஆஃப் அ கிளைம், ரைட்? அதாவது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய இறுதி திகதி. அடுத்த கடைசி பார்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சார்ஜஸ், அவங்களுடைய சார்ஜஸுக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர் யார். அப்ப இங்கேயும் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டை பத்தி தர இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த கேள்வியில ஈனா காலவாதியாகும் திகதி, எக்ஸ்பைரி டேட். பின்னற்றில் எதை கட்டாயம் கூற தேவையில்லை, காலவாதியாகும் திகதி உங்களுடைய ஆன்சர். இந்த ஒரு முறை உங்களுக்கு ஆர்டிகல் 6 கோட் பண்ணி வந்தது 6D, இந்த முறை உங்களுக்கு ஆர்டிகல் 9B கோட் பண்ணி வந்திருக்கு URR 725ல. ரெண்டுக்குமே ஆன்சர் எக்ஸ்பைரி டேட், ரைட்? எக்ஸ்பைரி டேட் ரீஇம்பர்ஸ்மென்ட் ஆத்தரைசேஷன்லையும் குறிப்பிடப்பட தேவையில்லை, ரீஇம்பர்ஸ்மென்ட் அண்டர்டேக்கிங்கிலும் நீங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஆர்டிகல் 6 ஆர்டிகல் 9 வடிவா பார்த்துக்கொள்ளுங்க, ரைட்? அது உங்களுடைய 5வது கேள்வி. 6வது கேள்வி இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள், பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் மற்றும் பலதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள், மல்டிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் மற்றும் உதாரணங்களை தந்து சுருக்கமாக விளக்கு. சரி, உங்களுக்கு தெரியும் ட்ரேட் அக்ரிமெண்ட் நாங்கள் 2ஆ சொல்லுவோம், ஒன்று பைலேட்டரல், அடுத்து மல்டிலேட்டரல். பைலேட்டரல்டா 2 நாடுகளுக்கு இடையில, மல்டிலேட்டரல்டா 2க்கு மேற்பட்ட நாடுகள். இதுவும் இன்னொரு நான் உங்களுக்கு தர ஒரு ஹோம்வொர்க், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி. அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO மாதிரி இதையும் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். அதாவது 2 நாடுகளுக்கு இடையிலான ட்ரேட் அக்ரிமெண்ட் நீங்கள் போய் கூகுள்ல சர்ச் பண்ணா தெரியும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு இலங்கையை பொறுத்தவரையில இந்தியாவுடன் நாங்கள் என்னது இந்தோ ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ரைட்? ISFTA ன்னு சொல்லுவோம், ISFTA, இந்தோ ஸ்ரீலங்கா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்தோ I, ஸ்ரீலங்கா S, ஃப்ரீ F, ட்ரேட் T, அக்ரிமெண்ட் A, ISFTA,
பாகிஸ்தானோட ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு ஸ்ரீலங்காவுக்கு, என்ன சொல்லுவோம், இந்தோ பாகிஸ்தான் IPFTA. சரி, பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா PSFTA. சரியா, அது என்னது, இருதரப்ப வர்த்தக ஒப்பந்தங்கள். ஒரு குறிப்பிட்ட 2 நாடுகளுக்கு இடையில், இந்தியா இலங்கை, பாகிஸ்தான் இலங்கை. உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூருடன் பேச்சுவார்த்தை நடந்து அது எந்த அளவில் ட்ரேட் அக்ரிமெண்ட் பூர்த்தியாக்கப்பட்டன்னு தெரியா போன கவர்மெண்ட்ல அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அவங்க முன்கொண்டு சென்றாங்க. அது உண்மையாக பூர்த்தி செய்யப்பட்டதான்றது ஒன்றும் தெரியல. சரியா, அது வந்தால் உங்களுக்கு சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் இருக்கு. அதே நேரம் பலதரப்பு, அதாவது 2க்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையில் பலவிதமான அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு நெஃப்டா, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், ரைட், US, மெக்சிகோ, கனடா, அந்த 3 நாடுகளுக்கு இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம். சரியா, இப்ப இதுகளும் நீங்கள் கொஞ்சம் போய் ரிசர்ச் பண்ணி அதுகளை பத்தி நீங்கள் எழுதலாம். சரியா, அப்ப இங்க என்னது, 2 மார்க்ஸுக்கு அப்படியா கணக்கு எழுத தேவையில்லை. பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்டா என்ன ஒரு எக்ஸாம்பிள், மல்டிலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் ஒரு எக்ஸாம்பிள். உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் தான் எனது இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தமாக கருதப்படும். ரைட், ISFTA எக்ஸாம்பிள், உதாரணம் தான் மாதிரி மல்டிலேட்டரல் நெஃப்டா, நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். சரியா, அந்த மாதிரி 2 வசனத்துல நீங்கள் ஆன்சர் எழுதினா சரி. ஏண்டா இது உங்களுக்கு 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. ஓகே, any doubts? கோசல், சஞ்சுகா, மைவிலி, முதலாவது கேள்வி எப்படி விளங்குது அப்படி ஆன்சர் பண்றாண்டு. ரைட், என்ன கோசல்? ஓகே, ரைட். அப்ப இந்த முதலாவது கேள்வி பாத்தீங்கன்னா ஒரு மிக்சர், 5 MCQ 5 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி, உங்களுடைய முழு சிலபஸையும் உள்ளடக்கிய முதலாவது கேள்வி. அதான் கட்டாய விநாயகமாக உங்களுடைய கேள்வியாக முதலாவது கேள்வி இருக்கு. சரியா, முதலாவது கேள்வி உங்களுக்கு பரந்த அளவு ஒரு நாலேஜ் இருக்கும். சரியா, உங்களுக்கு சொன்னது எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கு, ரைட், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டி கணக்கு 2ஐயும் வடிவா செஞ்சால் 40 மார்க்ஸ் ஈஸியா எடுக்கலாம். ரைட், சரி 30 தான் எடுப்பேன்னு வைப்போமே, 30 எடுத்தாலும் இந்த 10 கேள்வியில நீங்கள் 5 கேள்வி வடிவா எழுதலாம். ரைட், MCQ 5 மார்க்ஸ், 5 கேள்வி 10 மார்க்ஸ், 30 10 40, உங்களுடைய பாஸ் மார்க்ஸ் 45. ரைட், உங்களுடைய URC இன்கோ டேர்ம்ஸ்ல ஈஸியா பாஸ் பண்ணி கொண்டு போயிடலாம். சரியா, நீங்கள் UCP அதெல்லாம் உங்களுடைய போனஸ். நீங்கள் UCP URDG படிக்கிற ஏனைய ரூல்ஸ் வந்து போனஸ். இதுகளை நீங்கள் வடிவா படிச்சு கொள்ளுங்கள். எக்ஸ்சேஞ்ச் கணக்கு, ஃபெசிலிட்டி கணக்கு, URC இன்கோ டேர்ம்ஸ், URR இதெல்லாம் ஈஸியான விடயங்கள். பிறகு உங்களுடைய ஜெனரல் கேள்விகள். ரைட், பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய 7வது கேள்வி, UCP 600 உறுப்புரை 2 கூறப்பட்டவாறு உறுதிப்படுத்தல் என்பதன் வரைவிலக்கணத்தை கூறு. சரியா, இந்த மாதிரி கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ண நேரம் கேட்டது உறுப்புரை 2 கூறப்பட்டவாறு, இல்லாட்டி URCயில் உறுப்புரை 2 கூறப்பட்டவாறு. அப்படின்னா உங்களுக்கு சரியான ஆர்டிக்கல் என்ன சொல்லி இருக்கிற விளங்கி எழுதணும், சும்மா எழுதுறது இல்லை. இந்த கேள்விக்கு நிறைய பேர் எழுதுவாங்க. என்ன ஆன்சர்ண்டா, உறுப்புரை 2 கூறப்பட்டவாறு உறுதிப்படுத்தல் என்பதை வரவிலக்கணம்டா சும்மா இந்த எல்சியை இஷ்யூ பண்ணு அதுதான் கன்ஃபர்மேஷன் எழுதுறது. சரியா, நிறைய பேர் இந்த கேள்விக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு வடிவா ஆன்சர் எழுதுறது இல்லை. இந்த டெபினிஷன் என்று கூறும்போது அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்குன்னு வடிவா விளங்கும். அதான் இந்த UCP நான் சொன்ன டெக்னிக்கல் ஏரியா. UCP இருக்கிற 39 ஆர்டிக்கலும் வடிவா நீங்கள் படிச்சு இருந்தால்தான் அந்த கேள்விக்கு சரியாக தெளிவாக ஆன்சர் எழுத முடியும். சரியா, சும்மா எழுதுறது இல்லை. ரைட், கன்ஃபர்மேஷன் சும்மா உங்களுக்கு தெரியும். கன்ஃபர்மேஷன் என்னது, ஃப்ளைட் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆக்கியாச்சா, ரைட்,
கன்ஃபர்மேஷன். அது ஒரு கன்ஃபர்மேஷன் தான். அந்த கன்ஃபர்மேஷன் இல்லை இங்க. இது இந்த யூசிபி 600ல ஆர்டிகல் 2 பலவிதமான பதங்கள் தந்திருக்கு. படிப்போம் யூசிபி படிக்கிற நேரம் எல்லாம் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் உரிய டெஃபினிஷன் சில சில ஒரு பதங்கள் தந்திருக்கும். அந்த பதங்கள் சரியாக உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால்தான் நீங்கள் சரியா எழுதணும். அதான் எக்ஸாம் எடுக்க தெரியும், உங்களுக்கு யூசிபி தெரியும். சரியா? சும்மா கேள்வி கேட்டதுக்காக விடைய எழுதுறது இல்லை. சரியா? இந்த யூசிபி இப்ப இந்த பேப்பரை பொறுத்தவரையில உங்களுக்கு யூசிபி கேள்வி ஒரு கேள்வி தான் இருக்கு. முதலாவது கேள்வி உங்களுடைய ஜெனரல் கேள்வி, ரெண்டாவது யூஆர்சி, மூன்றாவது யூஆர்டிஜி, நாலாவது ஒரு ஜெனரல் கேள்வி, ஐந்தாவது யூஆர்ஆர், ஆறாவது ஜெனரல் கேள்வி, 8 இன்கோடர்ம்ஸ், 9 உங்களுடைய எக்ஸ்சேஞ்ச், 10வது ஜெனரல் கேள்வி. இங்க பொறுத்தவரை யூசிபி ஒரு கேள்வி தான் வந்திருக்கு. ஆனா சில பேப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த முதலாவது பேப்பர்ல ஒரு 3 கேள்வி வாரது. யூசிபியில குறைஞ்சது 2 அல்லது 3 வாரது பொதுவா இந்த முதலாவது கேள்வி. சரியா? இந்த பேப்பரை பொறுத்தவரை ஒரு கேள்வி தான் கேட்டு. டெஃபினிஷன் யூசிபி ஆர்டிகல் 1 சொல்றது அப்ளிகேஷன் ஆஃப் யூசிபி. அந்த யூஆர்சில படிச்ச மாதிரி யூஆர்சி 522 ஆர்டிகல் 1 அப்ளிகேஷன் ஆஃப் யூஆர்சி. அது மாதிரி யூசிபில ஆர்டிகல் 1 அப்ளிகேஷன் ஆஃப் யூசிபி. இங்கேயும் யூசிபி 600 ஆர்டிகல் 2 டெஃபினிஷன்ஸ், ஆர்டிகல் 3 நாம படிப்போம் இன்டர்பிரிட்டேஷன். ரைட்? இந்த டெஃபினிஷன்ஸுக்கு கீழே சில பதங்கள், அது மாதிரி ஆர்டிகல் 3லயும் இன்டர்பிரிட்டேஷனுக்கு கீழே பதங்கள். அதுகளை நீங்க கொஞ்சம் வடிவா படிக்கணும். படிப்போம் எல்சி யூசிபி ஆர்டிகல் படிக்கணும். இந்த கேள்வியை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்றேன், உறுதிப்படுத்தல். இப்ப பொதுவா எல்சி ஓபன் பண்ண வேற கஸ்டமர் வந்து சொல்லுவார் தனக்கு எல்சி ஒன்று ஓபன் பண்ண வேணும். சரியா? அப்ப எல்சி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி போட்டு நீங்கள் எல்சி ஓபன் பண்ணுங்க. அந்த எல்சி அப்ளிகேஷன் நான் சொன்னவங்களுக்கு எல்லாம் ஒரு அந்த ஒரு எல்சி அப்ளிகேஷனை பார்க்க சொல்லி பேங்க்ல இருக்கிறவங்களோட எல்சி அப்ளிகேஷன், உங்களோட பேங்க்ல நீங்கள் யூஸ் பண்ற எல்சி அப்ளிகேஷன், அதே முறைக்கா சாம்பிள் அடுத்த முறை அப்லோட் பண்ணி விடுறேன். அந்த எல்சி அப்ளிகேஷனை பாத்தீங்கன்னா ஆக மேல இருக்கும் ஒரு இடத்துல கேட்டிருப்பாங்க எல்சி டு பி கன்ஃபார்ம் ஓ அன்கன்ஃபார்ம். அது உறுதிப்படுத்தல் வேண்டுமா வேண்டாம். இது நிறைய கஸ்டமர்ஸ் கூட விளங்குறது இல்லை. கஸ்டமர்ஸும் சும்மா அங்க இருக்கிற அந்த பாக்ஸ்ல டிக் பண்ணுவாங்க கன்ஃபர்மேஷன் எஸ். அப்ப அவங்க ஒரு சாதாரண இந்த யூசிபி அறிவு இல்லாத ஒருத்தர் மாதிரி அவரும் நினைக்கிறது இந்த கன்ஃபர்மேஷன் ரைட் எல்சி போறதுக்காக தான் இதுல கேட்டிருக்கு, கன்ஃபர்மேஷனா இல்லையா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் விளங்குறது கன்ஃபர்மேஷன் எல்சி போறதுன்ற அர்த்தம் இல்லை. இந்த உறுதிப்படுத்தல் என்றால் அர்த்தம் பொதுவா நான் சொன்ன கலெக்ஷன் மாதிரி இல்ல. எல்சி வந்து பேங்குக்கு பேமெண்ட் கொடுப்பனவுக்கான ஒரு அண்டர்டேக்கிங். நீங்கள் எல்சி ஒன்று ஓபன் பண்ணினால் அந்த எல்சிக்குள்ள எக்ஸ்போர்ட்டர் டாக்குமெண்ட்ஸை பிரசன்ட் பண்ணால் நீங்கள் பே பண்ணியே ஆகணும். உங்களுடைய இம்போர்ட்டர் கஸ்டமர் பே பண்ணாலுமோ பே பண்ணாட்டியுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்சிக்கு அமைவாக உங்களை திருப்திப்படுத்தினால் நீங்கள் கட்டாயம் பே பண்ணணும். அதுதான் ஒரு இஷ்யூங் பேங்க் அண்டர்டேக்கிங். எல்சி ஓபன் பண்ற பேங்க் தானே எல்சி இஷ்யூங் பேங்க், அது ஆவண கடிதம் வழங்கும் வங்கி. சரியா? அப்ப நீங்கள் ஒரு சும்மா சாதாரணமான ஒரு எல்சி ஓபன் பண்ணி போட்டு அதுல டாக்குமெண்ட்ஸ் வந்தா நீங்க கட்டாயம் பே பண்ணணும். சரியா? அதான் எல்சியில இருக்கிற பியூட்டி. ரைட்? இந்த கன்ஃபர்மேஷன் என்று சொல்றது எல்சி இஷ்யூயிங் பேங்க் மாதிரி அதே அண்டர்டேக்கிங், அதே உத்தரவாதத்தை இன்னொரு வங்கி எக்ஸ்போர்ட்டருக்கு வழங்கும். சரியா? உதாரணத்துக்கு ஜெர்மனிக்கு ஒரு எல்சி ஒன்று ஓபன் பண்றேன். ரைட்? ஜெர்மனிக்கு எல்சி ஓபன் பண்றேன். ஜெர்மனியில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர் சொல்லுவார் எனக்கு இலங்கையிலிருந்து வார எல்சி மேல நம்பிக்கை இல்லை. இலங்கையிலிருந்து வார எல்சி மேல நம்பிக்கை இல்லை என்றா அவருக்கு ஸ்ரீலங்கா மேல டவுட். ஒரு ரிஸ்கான கண்ட்ரி, ஸ்ரீலங்கால இருந்து பேமெண்ட் வருமா இல்லையான்னு எனக்கு ஷுவர் இல்லை. அதுபடியால் எனக்கு இந்த எல்சிய
உறுதிப்படுத்த வேணும், கன்ஃபார்ம் பண்ண வேணும். ரெண்டு, எக்ஸ்போர்ட்டர் யாருக்கு சொல்லுவார்? இம்போர்ட்டர். அப்ப இம்போர்ட்டர் வந்து உங்களோட பேங்க், பீப்பிள்ஸ் பேங்க் வைப்போம். பீப்பிள்ஸ் பேங்க் வந்து உங்களுடைய இம்போர்ட்டர் கஸ்டமர் சொல்றார், எனக்கு கன்ஃபார்ம் எல்சி ஒன்று வேணும். அந்த கன்ஃபார்ம் எல்சின்ற அர்த்தம், பீப்பிள்ஸ் பேங்க் எல்சி ஓபன் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் வந்தா பீப்பிள்ஸ் பேங்க் பே பண்ணு கொடுக்கிற ஒரு உத்தரவாதம் அங்க இருக்கு. நாங்கள் சொல்லுவோம் இஷ்யூங் பேங்க்ஸ் அண்டர்டேக்கிங், அது வழங்கும் ஆவண கடிதம் வழங்கும் வங்கியின் உத்தரவாதம். அந்த உத்தரவாதத்துக்கு மேலதிகமாக ஏற்றுமதியாளர் நாட்டில் உள்ள ஒரு வங்கியினால் வழங்கப்படும் இரண்டாவது உத்தரவாதம், மேலதிகமான உத்தரவாதம் தான் இந்த கன்ஃபர்மேஷன். சரியா? உதாரணத்துக்கு ஜெர்மன்ல இருக்கிற எக்ஸ்போர்ட்டோட பேங்க் சொல்லுவோம் டொஷ் பேங்க் ஜெர்மனி. அப்ப பீப்பிள்ஸ் பேங்க் எல்சி அனுப்புறீங்க டொஷ் பேங்க் ஜெர்மனிக்கு. சரியா? அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு முதலாவது அண்டர்டேக்கிங் பீப்பிள்ஸ் பேங்க் கொடுக்குது, ரைட், டாக்குமெண்ட்ஸ் வந்தா நாங்க பே பண்ணுவோம், ரைட். நாளைக்கு ஏதாவது இலங்கையில ஏதாவது கலவரம் வந்து நாட்டுல உள்நாட்டு பிரச்சனை வந்து நாட்டுல பொருளாதார பின்னடைவு அடைந்து இந்த நாட்டுல நமக்கு அந்த இறக்குமதிக்கான கொடுப்பனவை மேற்கொள்ள முடியாது போனால் அந்த ஜெர்மனியில் இருக்கிற அந்த பேங்க் டொஷ் பேங்க் அந்த எல்சிக்கான கொடுப்பனவை ஏற்றுமதியாளருக்கு வழங்கும். அந்த இரண்டாவது உத்தரவாதம் மேலதிகமான உத்தரவாதம். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் கன்ஃபர்மேஷன். சரியா? அப்ப எக்ஸ்போர்ட்டருக்கு இப்ப ரெண்டு அண்டர்டேக்கிங் இருக்கு, ரெண்டு கேரண்டி. ஒன்று இஷ்யூயிங் பேங்க், ரெண்டாவது கன்ஃபர்மிங் பேங்க். அந்த உத்தரவாதத்தை வழங்குற வங்கியை நாங்கள் சொல்லுவோம் கன்ஃபர்மிங் பேங்க், உறுதிப்படுத்தும் வங்கி. சரியா? யூசிபில படிக்கிறேன் பார்ப்போம். இந்த இஷ்யூயிங் பேங்க் வழங்கும் வங்கியின் ஆப்ளிகேஷன்ஸ் கடமைப்பாடுகள் என்ன, கன்ஃபர்மிங் பேங்க் உறுதிப்படுத்தும் வங்கியின் கடமைப்பாடுகள் என்ன, எல்சி அட்வைசிங் பேங்க் அறிவுறுத்தும் வங்கியின் கடமைப்பாடு என்ன, ஆர்டிகல் 7, 8, 9 நாங்கள் யூசிபியில படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த உறுதிப்படுத்தல் என்றால் எல்சி இஷ்யூயிங் பேங்க் வழங்குற அந்த உத்தரவாதத்தை தவிர மேலதிகமாக இன்னொரு வங்கியினால் அந்த கொடுப்பனவை மேற்கொள்வதற்கான ஒரு உத்தரவாதம் தான் அந்த உறுதிப்படுத்தல். ரைட்? இரண்டாவது கேள்வி, காப்புறுதி ஒப்பந்தத்துக்கான சிபிடி பன்னாட்டு வர்த்தக நியதிகள் கீழ் விற்பனையாளரின் கடப்பாடுகளை கூறுக. இன்கோட்டர்ம்ஸ் நாங்கள் பார்த்தோம். Right, Maivali, what does CPT stand for? Carriage paid to. Carriage paid to. Right, good. Right, நாங்கள் இன்கோட்டர்ம்ஸ் 2010 படிச்சோம். அது மாதிரி இந்த வருடத்துல இருந்து 2020 ஜனவரில இருந்து வந்திருக்கு. இந்த முறை எக்ஸாமுக்கு உங்களுக்கு 2010 வருமா 2020 வருமான்னு தெரியாது, எதுக்கும் ரெண்டையும் படிச்சுக்கொள்ளுங்க. 2010ல கூட ஃபோக்கஸ் கொடுங்க, ஏன்னா 2020 புதுசா வந்தபடியா நான் சொன்ன பெரிய வித்தியாசம் இல்லை. ரைட்? 2010க்கு கூடிய முக்கியத்துவம் கொடுங்கள். ரைட்? அப்ப இந்த கேள்வியின் பிரகாரம் காப்புறுதி ஒப்பந்தத்திற்கான சிபிடி பன்னாட்டு வர்த்தக விற்பனையாளரின் கடப்பாடு. இங்க முக்கியமா காப்புறுதியை மட்டும்தான் கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் விற்பனையாளருக்கும் கடப்பாடுகள் இருக்கு, கொள்வனவாளருக்கும் கடப்பாடுகள் இருக்கு. காப்புறுதியை பொறுத்தவரையில இந்த இன்கோட்டாம் சிபிடி 2010 விற்பனையாளரின் கடப்பாடு. ரைட், எங்க சொல்லுங்க பாப்போம். ஐவிலி விற்பனையாளருக்கான கடப்பாடு காப்புறுதி தொடர்பாக. காப்புறுதியை மேற்கொள்ள வேண்டிய கடப்பாடு இருக்கா ஏற்றுமதியாளருக்கு? இல்ல, காப்புறுதி செய்யணும் இல்ல, கடப்பாடு இல்ல. எஸ், இது 2 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அப்படியா நீங்கள் ஒரு வசனத்துல எழுதினாலே போதும். ஒரு வசனமோ 2 வசனம். அதாவது என்னது நீங்க சொல்லணும், சிபிடி அதாவது 2010 இன்கோட்டர்மின் பிரகாரம் சிபிடி இன்கோட்டர்மின் கீழ் ஏற்றுமதியாளருக்கு காப்புறுதி, அதாவது கொள்வனவாளர் தொடர்பாக ஏற்றுமதியாளருக்கு காப்புறுதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இல்லை. தெரியும், 2 இன்கோட்டர்ம்ஸ் தான் கட்டாயம் செய்யணும். என்ன கோசல்
இன்கோடம் 2010 எக்ஸ்போர்ட்டர் கட்டாயம் இன்ஷூர் பண்ண வேண்டிய 2 இன்கோடம் என்னது? CIF CIP. குட் ரைட். அப்ப அந்த 2 இன்கோடம் தவிர ஏற்றுமதியாளருக்கு எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை. அப்ப நீங்க அது முதலாவது சொல்லுவீங்கள் ஏற்றுமதி கடமைப்பாடு இல்லை. ஆனால் இறக்குமதியாளர் காப்புறுதியை மேற்கொள்வதற்காக ஏதாவது தகவல்களை கோரும் பட்சத்தில் அவருக்கு உதவி செய்யலாம். ரைட். அதாவது ரிஸ்க் காஸ்ட் எல்லாமே இம்போர்ட்டர் தான், அதாவது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது. ஆனால் அதுக்குரிய தேவையான ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுன்றால் எக்ஸ்போர்ட்டர் அதுக்கு கொடுக்கலாம். மற்றும்படி இன்சூரன்ஸை மேற்கொள்ள வேண்டிய கடமைப்பாடு ஏற்றுமதியாளருக்கு இல்லை. 9வது கேள்வி, முன்னோக்கிய அந்நிய செலவாணி ஒப்பந்தங்கள் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் நாங்கள் கணக்கில் பார்த்தோம் தொடர்பாக மிகை பிரீமியம் மற்றும் கழிவு டிஸ்கவுண்ட் என்பதனால் கருதப்படுவதை சுருக்கமாக விளக்கு. ரைட். இங்க என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னேன் இன்றைக்கு இருக்கிற ரேட்டை நாங்கள் சொல்லுவோம் ஸ்பாட் ரேட், உடனடி மாற்று வீதம். சரியா? அப்ப ஏன் நாங்கள் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் புக் பண்றோம்? உங்களுக்கு தெரியும் எதிர்காலத்துல இந்த அந்நிய செலவாணியில் அடிக்கடி தளம்பல்கள் ஏற்படும். சரியா? அந்த அந்நிய செலவாணி தளம்பல்களினால் ஏற்படும் இடர்களை தவிர்ப்பதற்காகத்தான் ஏற்றுமதியாளரும் இறக்குமதியாளரும் முன்னோக்கிய அந்நிய செலவாணி ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறார்கள். இந்த நாட்களை நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னது ஃபிளக்சுவேட் ஆகி கொண்டே போகுது. இன்றைக்கு இருக்கிற ரேட் இல்ல நாளைக்கு ரைட் கூடிக்கொண்டு போகுது. பாத்தீங்கன்னா கூட இம்போர்ட்டர்ஸ் அதிகமாக எல்லா உண்டியல்களுக்கும் எல்லா பில்ஸுக்கும் இப்ப ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் புக் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷுவர் இல்ல இன்னும் 3 மாசத்துல டாலர் ரேட் கூடலாம், ஸ்டெர்லிங் பவுண்ட் ரேட் கூடலாம். ரைட். ஸ்டெர்லிங் பவுண்ட் பார்த்தாலும் என்னது 235 240 இப்போ 250 அந்த மாதிரி கூடிக்கொண்டே இருக்கு. இப்போ அடிக்கடி தலைமைகள் ஏற்படும். இந்த தலைமைகள் இந்த தன்மை தவிர்ப்பதற்காகத்தான் ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட். இதே கேள்வி உங்களுக்கு ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் புக் பண்ணலாம்னு கேட்கலாம். ஏன் ஏற்றுமதி இறக்குமதி அந்நிய செலவு ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும்? அந்த மாதிரி மாறி மாறி கேட்கலாம். சரியா? இங்க கேட்ட கேள்வி முன்னோக்கிய அந்நிய செலவாணி ஒப்பந்தங்கள் தொடர்பாக மிகை மற்றும் கழிவு என்பதனால் கடந்தப்படுவது சுருக்கமாக இருக்கு. அப்ப நீங்கள் மிகை என்றா என்னன்னு சொல்லணும், கழிவுண்டா என்னன்னு சொல்லணும். அப்ப எப்படி சொல்லலாம்? நீங்கள் மிகைய ஒரு வசனத்திலையும் கழிவு ஒரு வசனத்திலையும் எப்படி சொல்லுவீங்கள்? உடனடி மாற்று வீதத்துடன் ரைட் முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தை ஒப்பிடும் பொழுது என்னது? முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீதத்தை விட அதிகமாக இருந்தால் அந்த நாணயம் என்னது? மிகையா கழிவா? உடனடி மாற்று வீதத்துடன் முன்னோக்கிய நாணய மாற்று வீதத்தை ஒப்பிடும் பொழுது முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீத விலையை விட அதிகமாக இருந்தால் என்ன சொல்வோம்? இப்ப ஸ்பாட் ரேட் $185 per rupee. இதே இது 3 மாசத்துல forward rate $190 per rupee என்றால் அது என்னது? மிகையா கழிவா? என்ன? சைலண்டா இருக்கிறீங்க? என்ன இப்ப ஸ்பாட் ரேட் $185 per rupee இருந்து 3 monthsல 190 இருந்தால் அந்த கரன்சி இஸ் அட் a premium or a discount? என்ன கணக்கெல்லாம் செஞ்ச பிறகு பிரீமியம் டிஸ்கவுண்ட் கேட்டா என்ன மோசல்? பேப்பர் டிஸ்கஸ் பண்ணணும், டிஸ்கஸ் அப்பதான் டிஸ்கஷனா இருக்கணும், தெரியும் உங்களுக்கு விளங்குதா இல்லையான்னு எனக்கும் விளங்கணும்.
இன்றைக்கு டாலர் ரூபி 185 இருக்கிறது. 3 monthsல 190 ஆக போனால் அந்த கரன்சி இஸ் அட் அ பிரீமியம் ஒரு டிஸ்கவுண்ட்? அது மிகையாக உள்ளதா கழிவாக உள்ளதா? மிகையாக. மிகை. ஏன்? ஸ்பாட் ரேட்டோட ஃபார்வர்ட் ரேட்டை கம்பேர் பண்ணினோம். ஸ்பாட் ரேட்டோட ஃபார்வர்ட் ரேட் கூடி கொண்டு போனால் நான் சொல்லுவேன் என்னது, அந்த கரன்சி அட் அ பிரீமியம் மிகையாக உள்ளது. அதனால தான் நீங்கள் என்ன கணக்கு செய்கிற நேரம் அதை கூட்டுனீங்க. ஃபார்வர்ட் ரேட் ஸ்பாட் ரேட்டை விட குறைவா இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் இந்த கரன்சி இஸ் அட் அ டிஸ்கவுண்ட், கழிவாக இருக்கும். அப்ப என்ன செய்வீங்க, ஸ்பாட் ரேட்ல இருந்து கழிப்பீங்க. ஆனால் நாங்கள் செஞ்ச அந்த பாஸ் பேப்பர்ஸ் கணக்கு எல்லாம் என்னது, அந்த கேப் ஸ்ப்ரெட் வந்து என்னது கூடிக்கொண்டே தான் போனது. 2, 3, 4, 5 மாதம் நீங்கள் கம்பேர் பண்ண நேரம் பையிங் விலைக்கும் செல்லிங் விலைக்கும் உள்ள வித்தியாசம் கூடிக்கொண்டு போனது. அதனால நாங்கள் இந்த கணக்கில் செய்யணும் எல்லாம் மிகை, எல்லாம் நீங்கள் கூட்டிக் கொண்டு போனீங்க. டிஸ்கவுண்ட் செய்யறதுக்கு அங்க கணக்கு வரையிட்டு இவ்வளவு என்ன சொல்லுவீங்க. அப்ப முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீதத்தை விட கூடுதலாக இருந்தால் அந்த வெளிநாட்டு நாணயம் மிகையாக உள்ளதாக கருதப்படும். முன்னோக்கிய நாணய மாற்று வீதம் உடனடி மாற்று வீதத்துடன் ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தால் அந்த வெளிநாட்டு நாணயம் கழிவில் உள்ளதாக கருதப்படும். சரியா? அப்ப அதுதான் உங்களோட ஆன்சர். சிம்பிளா எழுதணும். இந்த கேள்விக்கு 2 மார்க்ஸ் சிம்பிளா 2 வசனத்துல எழுதும். சரியா? இப்படித்தான் உங்களோட முதலாவது கேள்வி பார்த்து ஸ்ட்ரக்சரை வித்தியாசமா உங்களுக்கு கேள்விகள் வரும். 2018 செப்டம்பர் முதலாவது கேள்வி, ஒரு இறக்குமதியாளருக்கு ஒரு தோற்றுவாய் சான்றிதழ். பாத்தீங்களா, முதலாவது பேப்பர்லையும் முதலாவது கேள்வி ஒரு ஆவணம் தொடர்பாக வந்த ஒரு கேள்வி, இந்த பேப்பர்லையும் முதலாவது கேள்வி ஒரு ஆவணம் தொடர்பான ஒரு கேள்வி. நான் சொன்ன மிக முக்கியமான ஆவணங்கள் தான் கமர்ஷியல் இன்வாய்ஸ், வர்த்தக விலை பட்டியல், பிறகு வார்நாமம், பில் ஆஃப் லேடிங், பிறகு உங்களுக்கு சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின், இன்சூரன்ஸ் பாலிசி, பேக்கிங் லிஸ்ட், ரைட், ஹெல்த் சர்டிபிகேட், அந்த மாதிரி கன ஆவணங்கள் இருக்கு. சரியா? மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவணம். என்னது, உற்பத்தி சான்றிதழ் அல்லது தோற்றுவாய் சான்றிதழ். தமிழ்ல இந்த மாதிரி சொல்லலாம், ஆனா ஆங்கிலத்துல ஒரே பதம் சிஓ, சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின். சரியா? 3 உபயோகங்களை கொண்டுள்ளது. பின்னொற்றில் எது இறக்குமதியாளருக்கு உபயோகமற்றது? சரியா? அப்ப இந்த கேள்வியில நீங்கள் இந்த முதலாவது கேள்வி பாஸ் பேப்பர் படிக்கிற நேரம் இந்த மாதிரி கேள்விகளுக்குரிய தந்த விடைகள் தான் உங்களுடைய எஸ்ஏ கேள்வியில இந்த கேள்வி வர நேரம் நீங்கள் எழுத வேண்டிய விடைகள். அப்ப இந்த விடைகளை நீங்கள் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த விடைகளை தான் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் ஒரிஜின் உபயோகம் 3 சொல்லி உங்களுக்கு பாட்டு உள்ள ஒரு கேள்வியா வரலாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி ஒரு சிறு குறிப்புக்கு பில் ஆஃப் லேடிங் சர்டிபிகேட் ஆஃப் ஒரிஜினை பத்தி கேட்கலாம். சிறு குறிப்புல உங்களுக்கு 4 தருவாங்க, 4 வித்தியாசமான ஏரியால வரலாம். முதலாவது தந்திருக்கு பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு உரியவை என உறுதிப்படுத்துவதற்கு. பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு உரியவை என உறுதிப்படுத்துவதற்கு. 2வது, பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு உரியவை அல்ல என உறுதிப்படுத்துவதற்கு. 3வது, இறக்கும் துறைமுகத்தில் பொருட்களை அகற்றுவதற்கான ஒரு கட்டாய ஆவணம். என்ன, இறக்குமதி செலுத்த வேண்டிய சுங்க வரி வீதத்தில் ஒரு சலுகையை பெறுவதற்கு. இந்த 4 ஆன்சர்களையும் பாத்தீங்கன்னா, முதலாவது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்குரியவை உறுதிப்படுத்துவது. இதுதான் மிக முக்கியமான ஒரு உபயோகம் இந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின். அதிலே விளங்கும் தோற்றுவாய் சான்றிதழ். எந்த நாட்டிலிருந்து இந்த பொருள் தோற்றுவிக்கப்பட்டது, உற்பத்தி செய்யப்பட்டது, உற்பத்தி சான்றிதழ் அல்லது தோற்றுவாய் சான்றிதழ். எந்த பொருட்கள், எந்த நாட்டின் தோற்றுவாய். சரியா? பொதுவாக இலங்கை தேயிலை, இலங்கை தேயிலையை கூட இம்போர்ட் பண்றது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், துபாய், ஈரான், ரைட், ரஷ்யா, ரைட்,
டர்க்கி, ரைட், அந்த மாதிரி பல நாடுகளும் இருக்கு, கூட மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், ரைட், ஜார்டன், ரைட், எல்லாம் கூட எங்கட ஸ்ரீலங்கன் டீயை இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ். அவங்க இந்த எல்சியில இம்போர்ட் பண்ண நேரம் கேட்கிற ஒரு கேள்விதான், டாக்குமெண்ட் தான் சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின், certifying the tea is a product of Sri Lankan origin. இது இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்டதாக ஒரு ஆதாரத்திற்கான ஒரு சான்று. அப்ப உங்களுக்கு இங்க இலங்கையில சேம்பர் ஆஃப் காமர்ஸ், ரைட், ரெண்டு விதமான சேம்பர்ஸ் இருக்கு, சேம்பர் ஆஃப் காமர்ஸும் நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அந்த மாதிரி அவங்களால உறுதிப்படுத்தி வழங்குற ஒரு ஆவணம் தான் இந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின். சரியா? சில நேரம் பெனிஃபிஷரி, அதாவது ஏற்றுமதி செய்கிறவரே தண்ட லெட்டர்ல சொல்லலாம் இது இந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது. சரியா? ஆனால் குறிப்பிட்ட ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இஷ்யூ பண்ண சர்டிபிகேட் கேட்டால் நீங்கள் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போய் நீங்க அங்க அப்ளை பண்ணி அந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் எடுக்கும். அப்ப அதுல சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பார்த்திருந்தா தெரியும், சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், திஸ் ப்ராடக்ட் இஸ் அ ஸ்ரீலங்கன் ஆரிஜின், இது இலங்கை நாட்டிற்குரியது என உறுதிப்படுத்தும் ஒரு ஆவணம். சரியா? அது சரி. இரண்டாவது, பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு உரியவை அல்ல என உறுதிப்படுத்தும். சில நாடுகள் கேட்பாங்க, சில நாட்டில் எல்சி ஓபன் பண்ண நேரம் please specify that this product is not a product of this country, அந்த நாட்டுக்கு உரியது அல்ல என்றும் நீங்கள் உறுதிப்படுத்தும். சரியா? அதுவும் சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின்ல குறிப்பிடப்படும் ஒரு விடை. மூன்றாவது, இறங்கும் துறைமுகத்தில் பொருட்களை அகற்றுவதற்கு ஒரு கட்டாய ஆவணம். போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் நான் சொன்னேன், பொருளை வெளியெடுக்கிறதுக்கு தேவையான மிக முக்கியமான ஆவணம் எது? பில் ஆஃப் லேடிங். சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் அல்ல. அது அங்க ஒரு பிழையான பதில். இறங்கும் துறைமுகத்தில் பொருட்களை அகற்றுவதற்குரிய கட்டாய ஆவணம் அல்ல. சரியா? கட்டாய ஆவணம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட், ரைட், பில் ஆஃப் லேடிங். இறக்குமதிக்கு செலுத்த வேண்டிய சுங்க வரி வீதத்தில் ஒரு சலுகையை பெறுவது. சில நேரம் இங்க டாக்ஸ் பெனிஃபிட், கஸ்டம்ஸ் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த சர்டிபிகேட் ஆஃப் ஆரிஜின் உபயோகப்படுத்தப்படும். அதுவும் ஒரு தோற்றுவாய் சான்றிதழின் உபயோகம். இங்க ஆன்சர் வந்து உங்களுக்கு ஈனா. யூஆர்சி 522 உறுப்புரை 3 படி ஒரு சேகரிப்பு தரப்பினை குறிப்பினால் எந்த தரப்பு? நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் இந்த கேள்வி, ரைட். ரைட், இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் சஞ்சுகா? யூஆர்சி ஆர்டிகல் 3 யார் சொல்லப்பட இல்லை? யாரு? presenting banker, remitting banker, drawer, drawee, article 3. Drawer. Huh? Drawer. Drawer, right. மூன்றாவது, பன்னாட்டு வர்த்தக நியதிகள், இன்கோடர்ம்ஸ், தனித்துவமான தரங்களில் தரப்படுகிற எத்தனை விதிகள் போக்குவரத்தின் ஏதாவது முறை அல்லது முறைகள்? எனி மோட் ஆர் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இன்கோடர்ம்ஸ் 2010ல நாங்கள் பார்த்தோம், 4 தான் ஒன்லி ஷீ ஷிப்மெண்ட், மற்றது எல்லாமே என்னது? எனி மோட், ரைட். உங்களுக்கு இன்கோடர்ம் 2010ல எத்தனை எல்லாம் இன்கோடர்ம் மொத்தம்? இன்கோடர்ம் 2010 மொத்தம் எத்தனை இன்கோடர்ம்ஸ்? ஐ விலி 11. அப்ப அதுல 4 தான் கட்டாயம் ஷீ ஷிப்மெண்டா, மிச்சம் எத்தனை? 7. அந்த 7ஐ நீங்கள் எனி மோட் ஏதாவது ஒரு இதுக்கு பயன்படுத்தலாம். ஆன்சர் 7. அடுத்த 4வது கேள்வி UCP 600. 5வது கேள்வி திருப்பி UCP 600. நான் சொன்னேன் UCP 600 தான் பொதுவா 2-3 கேள்வி வர்றது முதலாவது பகுதியில். சரியா? UCP 600 பயப்பட வேணாம், நீங்க அந்த ஆர்டிகல்ஸை படிச்சோன்னா உங்களுக்கு விளங்கும். பிராக்டிகலா செஞ்சால் உங்களுக்கு இந்த UCP கேள்விகள் வெகு விலகு. ஆனால் நீங்கள் பிராக்டிகலி இன்வால்வ் ஆகாதபடியால் வேற வழி இல்லை, நீங்கள் பாடமாக்கி ஆகும். இந்த கேள்வி 4வது கேள்வி UCP 600 38ஆம் உறுப்புரையின்
மொத்தம் 39, இல்ல 38வது உறுப்புரை. அது 38வது உறுப்புரை நாங்கள் படிப்போம் டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி. ரைட், நாணய கடிதம், நாணய கடிதத்தின் வகைகள் நாங்கள் பார்ப்போம். ரெட் கிளாஸ் எல்சி, பேக் டு பேக் எல்சி, டிரான்ஸ்ஃபரபிள் எல்சி, ரிவால்விங் எல்சி, அந்த மாதிரி பலவிதமான நாணய கடித வகைகள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான வகை தான் இந்த டிரான்ஸ்ஃபரபிள் எல்சின்னு சொல்லுவோம், மாற்றத்தகு நாணய கடிதம். சரியா, இது யூசிபி 600 ஆர்டிகல் 38. ரைட், ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல். சரியா, அதுல ஒவ்வொரு உப உறுப்புரையிலையும் அந்த ஆர்டிக்கல் என்ற சிறப்பம்சங்களை கூறியிருக்கு. சரியா, நான் சொன்ன அந்த யூஆர்ஆர் ஆர்டிகல் 69 அந்த விடயங்கள் 5ல எது அத மாதிரி ஒரு கேள்வி தான் இது. இந்த யூசிபி 600 இது அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி. இந்த ஆர்டிகல் 38ல ஜி உப உறுப்புரை ஒரு கைமாற்றிய நாணய கடிதத்தின் ஏதாயிலும் அல்லது அனைத்தையும் குறைக்கவோ சுருக்கவோ இயலும் என்ற 5 விடயங்களை கூறுகிறது. அவற்றில் பின்வற்றில் எது கூறப்படவில்லை. நாங்கள் பிற பார்ப்போம். அமௌண்ட் கட்டாயம் குறிப்பிடணும், லேட்டஸ்ட் ஷிப்மெண்ட் கட்டாயம் சொல்லணும், பீரியட் ஃபார் பிரசன்டேஷன் கட்டாயம் சொல்லணும். ஆன்சர் வந்து பொருட்களின் அளவு. நாங்கள் பிற யூசிபி படிக்கிற உங்களுக்கு விளங்கும், அப்ப நாங்கள் பார்ப்போம் இந்த கேள்வி. ரைட், 5வது கேள்வி, இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி வர ஒரு கேள்வி. ஒரு வழங்கும் வங்கி இஷ்யூயிங் பேங்க் யூசிபி 600க்கு உட்பட்டு வழங்கிய நாணய கடிதத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சமர்ப்பித்தலுக்கு மதிப்பளிக்க மறுப்பதென தீர்மானிக்கிறது. சமர்ப்பித்தவருக்கு மறுக்கும் அறிவித்தலை குறிப்பிட்ட காலத்தினுள் அவசியம் கொடுக்க வேண்டும். யூசிபியின் கீழ் அவ்வாறு குறிப்பிட்ட காலம் யாது? போன கிளாஸ்ல உங்களுக்கு சொன்னேன், அதாவது 5 banking days following receipt of documents. அதாவது இன்றைக்கு நீங்கள் பீப்பிள்ஸ் பேங்க் இம்போஸ்ட்ல ஒர்க் பண்ற நேரம், ரைட், இன்றைக்கு மண்டே உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வருது, எல்சிக்குல உங்களோட எல்சிக்குல ஒரு டாக்குமெண்ட் வருது. மண்டே வார டாக்குமெண்ட், ரைட், மண்டே டாக்குமெண்ட் வந்தா டியூஸ்டேல இருந்து 5 அலுவலக தினங்கள், வங்கி அலுவலக தினங்கள், 5 banking days. அப்ப டியூஸ்டே, வெனிஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே சண்டே பொதுவாக இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அடுத்த வங்கி அலுவலக தினகம், அடுத்து வரும் மண்டே. அப்ப அடுத்த இந்த மண்டே வந்தால் அடுத்த மண்டேக்குள்ள நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை எல்சியோட செக் பண்ணி பார்க்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு நீங்கள் பேமெண்ட் செய்யலாமா முடியாதா. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல எந்த விதமான தவறுகளும் இல்லாட்டி நாங்கள் பிறகு ஒரு எக்ஸசைஸ் ஒன்று செய்வோம், ஒரு எல்சியோட எப்படி டாக்குமெண்ட்ஸை செக் பண்றது. அப்போ ஒரு எல்சியோட டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ற நேரம் ஏதாவது பிழைகள் ஒன்றும் இல்லாமல் இருந்தால் நாங்கள் சொல்லுவோம் டிஸ்கிரிபன்சிஸ், ஏதாவது அந்த குறைபாடுகளும் இல்லாவிட்டால் அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் சொல்லுவோம் கிளீன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது தூய சமர்ப்பித்தல், அதாவது ஒரு விதமான பிழையும் இல்லை. அப்ப நீங்க கட்டாயம் அதை பே பண்ணி ஆகணும், அதை மதிப்பளிக்கணும், ஹொன பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸை ஹொன பண்ணணும். அப்படி அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது பிழைகள் இருந்தால் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு பேமெண்ட் செய்ய முடியாது. அதை நீங்கள் மறுக்கும், அதாவது அதை ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்றது, மறுக்கும் அறிவித்தல், ரிஜெக்ஷன் நோட்டீஸ். சரியா, ஆர்டிகல் 16ல நாங்கள் படிப்போம், யூசிபி 600ல இந்த ரிஜெக்ஷன் நோட்டீஸ். சரியா, அப்ப அந்த ரிஜெக்ஷன் நோட்டீஸ எவ்வளவு காலத்துல நீங்கள் கொடுக்கணும், அதான் இந்த யூசிபி ஆர்டிகல் சொல்றது. ரைட், உங்களுடைய ஆன்சர் 3வது, சமர்ப்பித்தல் தினத்தை தொடர்ந்து. சமர்ப்பித்தல் தினத்தை பிரசன்டேஷன் டேட், அதாவது இன்றைக்கு வந்தால் சமர்ப்பித்தல் தினத்தை தொடர்ந்து 5ஆம் வங்கி வேலை நாள் முடிவிற்கு பிந்தாமல். ரைட், ஆஃப்டர் ரிசீட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், ரைட், 5 banking days. முதலாவது வந்திருக்கு சமர்ப்பித்தல் தினத்திலிருந்து 5ஆம் வேலை, அது போல. 2வது சமர்ப்பித்தல் தினத்திலிருந்து, அது போல. எப்பவும் சமர்ப்பித்தல் தினத்தை தொடர்ந்து, எப்ப உங்களுக்கு சமர்ப்பிக்கிறாங்களோ அந்த நாளை விட்டுட்டு அடுத்த நாள். சமர்ப்பித்தல் தினத்தின் 5ஆம் வேலை நாட்களுக்குள், அதுவும். சரியா, இதெல்லாம் நீங்கள் என்னது சும்மா எழுதலாம். சரியா, அந்த யூசிபி ஆர்டிக்கல் படிவா எந்தெந்த ஆர்டிக்கல் எந்த எந்த கேள்விக்கு பொருந்ததோ அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லி இருக்கோ அந்த விடயங்கள் நுணுக்கமாக தெரியும். அதான் அந்த யூசிபி 600. பொதுவாக நீங்கள் எக்ஸாம்ல யூசிபி 600 கேள்விகளை தொடர்ந்தா மிக கவனமா இருக்கணும். இப்போ உங்களுக்கு நோ சாய்ஸ் எல்லாம் கலந்து தராங்க, முந்தி தனித்தனியா வருது யூசிபி கேள்வி பார்ட் 2ல.
இப்ப நீங்கள் சாய்ஸ்ல விடலாம். ஆனால் இப்ப எல்லா கேள்வியிலையும் ஒவ்வொரு பகுதி URC UCP இன்கோட்டஸ் எல்லாம் இந்த கடைசி 2 பேப்பர்ல மாறி மாறி எல்லாம் வந்துடும். சரியா? இந்த UCP 6 நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கலும் நுணுக்கமாக தெரியும். சரியா? இங்க ஆன்சர் வந்து சமர்ப்பித்த திட்டத்தை தொடர்ந்து 5ஆம் வங்கி வேலை நாள் முடிவிற்கு பின்தான். UCP படிக்க நேரம் படிவா உங்களுக்கு. பிறகு 6வது கேள்வி, பன்னாட்டு வர்த்தக நியதிகள் 2010க்கு தனித்துவமான தரங்களில் கடல் மற்றும் உள்நாட்டு விதிகள் மற்றும் சுருக்கமான சொற்களை பார்த்தோம். 4 அந்த 4ஐயும் சொல்லுவோம். ரைட். பிறகு CIF மற்றும் அது இன்கோட்டம் நாங்கள் பார்த்த கேள்வி. 8வது கேள்வி URC கமர்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்த கேள்வி. ரைட். 9வது கேள்வி இந்தியா, இலங்கை மற்றும் பாகிஸ்தான் ஆசிய தீர்ப்பனவு ஒன்றியத்தின் ஏசியன் கிளியரிங் யூனியன் அங்கத்துவ நாடுகளாகும். ஏனைய அங்கத்துவ நாடுகளை பெயர். சரியா? இன்டர்நேஷனல் ட்ரேட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜும் தேவை. இது உங்களுக்கு உங்களுடைய சிலபஸ்ல உடைய IBSL ஹேண்ட் புக்கை பார்த்தீங்கன்னா ஆசிய தீர்ப்பனவை பற்றியும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. சரியா? அதை விட நீங்கள் என்னது டெய்லி நீங்கள் பிஸ்னஸ் நியூஸை பார்க்கணும். சர்வதேச ரீதியில என்ன நாட்டு நடப்பு உங்களுக்கு தெரியும். சரியா? அந்த அறிவும் உங்களுக்கு கூட இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் சப்ஜெக்டுக்கு உதவும். இந்த ஏசியன் கிளியரிங் யூனியன் ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ACU சொல்லுவோம். ரைட். அதுல மொத்தம் 9 நாடுகள் உள்ளது. வேண்டாம் நோட் இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த 9 நாடுகளும் ரைட் ACU அங்கத்துவ நாடுகள். ரைட். முதலாவது பங்களாதேஷ், அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போனீங்கண்டா பங்களாதேஷ். 2வது பூட்டான், 3வது இந்தியா, 4வது ஈரான், 5வது மால்டீவ்ஸ், 6வது மியான்மர், 7வது நேபாள், 8வது பாகிஸ்தான், 9வது ஸ்ரீலங்கா. அப்ப இந்த நாடுகள் தான் ACU அங்கத்துவ நாடுகள். இதே கேள்வி உங்களுக்கு ஒரு MCQ மல்டிபிள் சாய்ஸ் ஆக வரலாம். ACUவில் அங்கத்துவம் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை 4, 5, 7, 9. உங்களோட ஆன்சர் 9. சரியா? இங்க உங்களுக்கு 2 மார்க்ஸ் உரிய கேள்வி. இந்தியா, இலங்கை மற்றும் பாகிஸ்தான் 3 நாடு தந்திருக்கு. ஆசிய தீர்ப்பனவு ஒன்றியத்தின் அங்கத்துவ நாடுகள். ஏனைய அங்கத்துவ நாடுகளை பெயரிடு. ஏனைய அங்கத்துவ நாடுகளை பெயரிடு. வேற வழி இல்லை, நீங்கள் அந்த 6 நாட்டையும் பெயரிட்டே ஆகும். சரியா? அப்ப உங்களுக்கு இந்த 9 நாடுகளும் தெரிந்து இருக்கும். ரைட். இந்த ACU உங்களுக்கு என்னென்ன விளங்கப்படுத்துறோம். உங்களுக்கு தெரியும் தீர்ப்பனவு. இலங்கையில நாட்டுல பாத்தீங்கன்னா லோக்கல் கிளியரிங் என்னது உங்களோட செக்ஸ் கிளியரிங் லங்கா கிளியர் இருக்கு. அடுத்து உங்களோட RTGS ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் பேமெண்ட் கொடுப்பனவு தீர்வு இருக்கு. ஸ்ரீலங்கா இன்டர் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு. ஸ்லிப்ஸ் இன்டர் பேங்க் பேமெண்ட் சிஸ்டம். அது மாதிரி யூஎஸ்ல பாத்தீங்கன்னா அங்க கிளியரிங் சிஸ்டம்ஸ் இருக்கு. ரைட். அப்படி சில யூரோப்பியன் யூனியன்ல பார்த்தா அவங்களோட ஒரு கிளியரிங் சிஸ்டம் இருக்கு. அதெல்லாம் தீர்ப்பனவுன்னு சொல்றது என்னது கிளியரிங். இந்த ACU கிளியரிங்க பாத்தீங்கன்னா இந்த 9 நாடுகளுக்கு இடையில ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு அமைவாக நாங்கள் இந்த இன்டர்நேஷனல் பேங்க் செட்டில்மெண்ட்ஸ் மற்றும் வேற இதுகளும் இருக்கு. முக்கியமாக இந்த இன்டர்நேஷனல் பேங்க் செட்டில்மெண்ட்ஸ் உதாரணத்துக்கு நான் முதலே சொன்னேன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு டாக்குமெண்ட் இலங்கைக்கு வந்தால், ரைட், இந்தியால இருந்து ஒரு டாக்குமெண்ட் வந்தால் நாங்கள் அதுக்குரிய கொடுப்பனவை இந்த ACU அரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ளால தான் செய்யும். அதுதான் சென்ட்ரல் பேங்க் ரெகுலேஷன்ஸ். இலங்கை மத்திய வங்கியின் கட்டுப்பாடுகளுக்கு அமைவாக நாங்கள் இந்த தீர்ப்பனவை இந்த ஆசிய தீர்ப்பனவு ஒன்றியத்தின் மூலமாகத்தான் செய்யும். அதுக்காகத்தான் எங்கட நொஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் இந்த ACU உறுப்புரிமை அங்கத்துவ நாடுகளில் நாங்கள் போனோம்.
பொதுவாக டாலர்ஸ் உங்களுக்கு தெரியும், யூஎஸ் டாலர்ஸ் கொடுப்பனவு யூஎஸ்ல மேற்கொள்ளப்படும். அப்ப எங்களோட நொஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் யூஎஸ்ல இருக்கு. இந்த அங்கத்துவ நாடுகளை பொறுத்தவரையில் எங்களோட இந்த நாடுகளுக்குரிய கொடுப்பனவை டாலர்ஸ்ல பேமெண்ட் செய்யற நேரம் நாங்கள் அந்தந்த நாடுகள்ல எங்களோட நொஸ்ட்ரோ அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கோம். பொதுவாக நாங்களை பொறுத்தவரையில் கூட நாங்கள் ட்ரேட் பண்றது இந்தியாவோட, பாகிஸ்தானோட, பங்களாதேஷோட, மால்டீவ்ஸ், மியான்மர், நேபாள், பூட்டான் எல்லாம் வெகு குறைவு. ஈரானோட உங்களுக்கு தெரியும், ஈரான் இஸ் சாங்ஷன் கண்ட்ரி. ஸோ எங்களுக்கு ஈரானுடன் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ள முடியாது. சரி, இது அந்த காலத்துல ஈரானும் ஒரு அங்கத்துவ நாடாக இருந்து கொண்டே இருக்கிறது. சரியா? முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல இருந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வாழ நேரம் அந்த கொடுப்பனவுகளை மேற்கொள்றதுக்கு நீங்கள் அந்தந்த நாட்டுல ஒரு நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் வச்சிருக்கோம். உங்களோட பேங்க்ல நீங்கள் கூட பார்த்திருக்கலாம், இந்தியாவில் ஒரு நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் இருக்கும், பாகிஸ்தான்ல ஒரு நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் இருக்கும், பங்களாதேஷ்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கும். கூட எங்கட பேங்கை பொறுத்தவரை எங்கட இந்தியா அக்கவுண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் மும்பைல, அது மாதிரி பாகிஸ்தான்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கராச்சி, பங்களாதேஷ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் டாக்கா, மால்டீவ்ஸ்ல எங்கட அக்கவுண்ட் வந்து பேங்க் ஆஃப் சிலோன் மால்டீவ்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு வங்கியும் அந்தந்த நாட்டில் இருக்கிற ஒரு வங்கியுடன் டாலர் அக்கௌண்ட்டை மேற்கொள்ளும். அப்ப இந்தியாவிலிருந்து வர பில்ல நாங்கள் இந்த நொஸ்ட்ரோ அக்கௌண்ட்டுக்குள்ளால தான் பேமெண்ட் செய்யும். சரியா? அதாவது எங்கட ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் இந்திய அக்கௌண்ட்டுக்குள்ளால தான் பேமெண்ட்டை செய்யும். உதாரணத்துக்கு $100,000 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, முதல் சொன்ன எக்ஸாம்பிள், 100,000 ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து டாக்குமெண்ட் வருது. அந்த 100,000 வந்த உடனே நாங்கள் எங்கிட்ட ட்ரெஷரி, ஒவ்வொரு பில்லும் நீங்கள் ட்ரெஷரிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்ப நாங்கள் ட்ரெஷரிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம், இந்த 100,000 பே பண்ணணும் எங்கட நொஸ்ட்ரோ அக்கவுண்ட் இன் இந்தியா, அதாவது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இந்தியா. அப்ப ட்ரெஷரி வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இந்தியாவை ஃபண்ட் பண்ணும். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இந்தியாவில் 100,000 இருந்தால்தான் அந்த பில்லை நாங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளால பே பண்ணும். இது வந்து இந்த அங்கத்துவ நாடுகளுக்கு இடையில ஒரு பயனை பெறுவதற்கு பெனிஃபிட்ஸ், அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒன்றியம் தான் இந்த ஏசியன் கிளியரிங் யூனியன். நாங்கள் கட்டாயம் அந்த பேமெண்ட்ஸை அந்தந்த நாட்டு நொஸ்ட்ரோ கணக்குகளினூடாக மேற்கொள்ள வேண்டும். பொதுவாக எப்படி இருந்தால் இந்த ட்ரெஷரி வந்து ஃபண்டிங் பண்றது எங்கட சென்ட்ரல் பேங்க்ல இருந்து அந்தந்த நாட்டு சென்ட்ரல் பேங்க் மூலம். எங்கட ட்ரெஷரிக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண பிறகு எங்கட ட்ரெஷரி சென்ட்ரல் பேங்க் டு சென்ட்ரல் பேங்க் இந்த பேமெண்ட் மெக்கானிசம் நடக்கும். அது எங்கட சென்ட்ரல் பேங்க்ல இருந்து இந்தியன் சென்ட்ரல் பேங்க் உங்களுக்கு தெரியும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில தான் பிறகு அந்த பேமெண்ட் அங்கால போகும். அது மாதிரி பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் சென்ட்ரல் பேங்கால அங்கால போகும். அது மாதிரி பங்களாதேஷ்ல அங்கால பேமெண்ட் போகும். அப்ப இது ஒரு மத்திய வங்கியின் ஒரு நியதி, அதை நாங்கள் மீற முடியாது. கட்டாயம் இந்த ஏசியன் கிளியரிங் யூனியனுக்குள்ளால தான் நாங்கள் கொடுப்பனவை மேற்கொள்வோம். இது கூட நீங்கள் கூகுள்ல போய் ஏசியூவை பத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள், நோட்ஸ் மாதிரி வச்சுக்கொள்ளுங்கள். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணக்கூடிய கேள்வி. கடைசி கேள்வி சொன்னேன், யூசிபியில 2 கேள்வி ஏற்கனவே வந்து இந்த 3வது கேள்வி. ரைட்? யூசிபி 600 உருப்புரை 19 பெறுபவைகளின் உரிமை மாறுதலை கையாளர், அசைன்மெண்ட் ஆஃப் பாசிட்ஸ். இதான் கடைசி ஆர்டிகல், யூசிபியில நாங்கள் படிக்க போற கடைசி ஆர்டிகல். சரியா? அங்க நாட் த ரைட்ஸ் பட் த அசைன்மெண்ட் ஆஃப் பாசிட்ஸ் யூசிபி படிக்கிற நேரம் பார்ப்போம். From March 2019, right, UCP 600 ஆர்டிகல் 38 நான் சொன்னேன், மிக முக்கியமான ஒரு ஆர்டிகல். அதே 5 விடயங்கள், திருப்பி அதே கேள்வி, முதலாவது வந்த பேப்பர்ல வந்த அதே கேள்வி. ரைட்? எக்ஸ்வர்க்ஸ் 2010 நாங்கள் பார்த்த கேள்வி, URC 522 நாங்கள் பார்த்த கேள்வி. 4வது கேள்வி 2019 மார்ச் 4வது கேள்வி, மூலநாடு கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் என்பது பொருட்கள் செய்யப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட நாடாகும். இன்று மிகவும் சில பொருட்களை தனியொரு நாட்டில் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது.
தோற்றுவாய் விதிகள் ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் தோற்றுவாயை தீர்மானிப்பதற்கு வழிகாட்டல் குறிப்புகளை தருகின்றன. பின்வரும் எந்த நிறுவனம் தோற்றுவாய் விதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது? ரைட், தெரியும் இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து எல்லாம் எங்களுடைய ட்ரேட் ரூல்ஸ் யூசிபி, யூஆர்சி, இன்கோடர்ம்ஸ், யூஆர்டிஜி, யூஆர்ஆர் விதிகளை தீர்மானிக்கிறது தான் இன்டர்நேஷனல் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஐசிசி. ரைட், வேர்ல்ட் கஸ்டம் ஆர்கனைசேஷன். ரைட், இதெல்லாம் என்னது பொருட்களுக்கான தீர்வை டேக்ஸ். ரைட், அந்த மாதிரி செய்யறது தான் வேர்ல்ட் கஸ்டம் ஆர்கனைசேஷன், அதாவது பொருட்களுக்கான நியம குறியீடு. அந்த மாதிரி அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் பார்ப்போம். பிறகு ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தகம் அறிவு தொடர்பான மாநாடு உண்டாகும். இந்த தோற்றுவாய் விதிகளை அறிமுகப்படுத்திய வந்து உலக வர்த்தக நிறுவனம், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். நினைக்கிறேன் சொன்ன மாதிரி இந்த ஆர்கனைசேஷன்ஸ்களை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஐந்தாவது, மிகவும் பொதுவாக HS குறியீடுகள் என அறியப்பட்ட ஒத்திசைவான முறைமை. ரைட், HS உங்களுக்கு தெரியும், ஹார்மனைஸ் சிஸ்டம். ரைட், இந்த HS கோட் கஸ்டம் ஸ்ரீலங்கா கஸ்டம்ஸுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக்கே வாங்கலாம், இந்த HS கோட். ரைட், உங்களுக்கு எல்லாம் ஒரு பெயர் இருக்கு. ரைட், அத மாதிரித்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் உலகளாவிய ரீதியில இந்த இறக்குமதி ஏற்றுமதி வர்த்தகத்துடன் தொடர்புடைய இந்த பொருட்களுக்கும் ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா, சீனியாக இருக்கலாம், மாவாக இருக்கலாம், ஒரு வாகனமாக இருக்கலாம். ரைட், எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பெயர் பொதுவாக இலக்க வடிவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது 8 இலக்கத்தை கொண்ட ஒரு குறியீடாகும். அதுதான் நாங்கள் சொல்லுவோம் HS குறியீடு. ரைட், இங்க தமிழ்ல ஒத்திசைவான முறை என்ன தந்திருக்கு. ரைட், கவர்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ் கெசட்ல பாத்தீங்கன்னா அங்க இயைபுக் குறியீடுன்னு போட்டிருக்கும். ரைட், இங்கேயும் தமிழ்ல பலவிதமான பதங்கள் பாதிக்கப்படும். ஆனா அவங்களுக்கு ஆங்கிலத்தில் தரப்படும் எப்பவும் HS ஹார்மனைஸ் சிஸ்டம் HS. ஒவ்வொரு பொருளுக்கும் அங்க HS கோடு இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த COVID-19 பிறகு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் பலவிதமான பொருட்களை காண தற்காலிக தடை, டெம்பரரி சஸ்பென்ஷன், ரைட், பேன், ரைட், தடை செய்யப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் என்னன்றதை அவங்க பட்டியல் படுத்தி இருக்கிறாங்க. இந்த பொருள் அதாவது HS கோட் தலைப்பாக இருக்கும். ரைட், பிறகு ஒவ்வொரு உப தலைப்புகளுக்கு இந்த HS கோட் தரப்பட்டிருக்கும். பொதுவாக இப்ப நீங்கள் உங்களோட வாடிக்கையாளர் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து செய்ய சொன்னால், ரைட், நீங்கள் முதல் பார்க்கணும் அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் செய்யறதுக்கு அந்த HS கோட் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கா இல்லையா. HS கோட் என்னது உங்களுக்கு தெரியாது, அது கஸ்டமருக்கு தான் தெரியும். என்ன பொருள் இம்போர்ட் பண்றார் அந்த பொருளுக்குரிய HS கோட் என்ன. இப்போ நீங்க அந்த HS கோடை எடுத்து பார்க்கணும் உங்களோட லிஸ்டோட. அந்த HS கோட் அமைப்பாக நீங்கள் இம்போர்ட் பண்ணலாமா முடியாது. சரியா, இப்போ கவர்மெண்ட் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட், கவனமாக இருக்கணும். இம்போர்ட் பண்ண நேரம் அந்த பொருள் தடை செய்யப்பட்டிருந்தால் அந்த பொருளை நீங்கள் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்க முடியாது. சரியா, அப்ப அந்த HS கோடை நீங்கள் வாடிக்கையாளர் பெற்று உங்களோட ரெக்கார்ட்ஸோட பார்க்கணும் அந்த HS கோட் உங்களோட லிஸ்ட்ல இருக்கா இல்லையா. இந்த HS கோட் வந்து சர்வதேச ரீதியாக ஏற்கொள்ளப்பட்ட ஒரு யூனிஃபார்மிட்டி. எந்த ஒரு பொருளும் எந்த நாட்டிற்கும் ஒரே HS கோட். சரியா, அப்ப அந்த HS தொடர்பான பொருத்தமான கூற்று எது கேட்டு. மிகவும் பொதுவாக HS கோட் குறியீடுகள் என அறியப்பட்ட ஒத்திசைவான முறைமையை விவரிப்பதற்கான மிகவும் பொருத்தமான கூற்று. வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களின் தரத்தை உறுதிப்படுத்துவது. இரண்டாவது, வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களை வகைப்படுத்துவதில் பன்னாட்டு சீரான தன்மையை நிலைநிறுத்துவது. சரியான ஆன்சர். அதாவது ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வகைப்படுத்துறீர்கள். சரியா, பொதுவா 87 HS கோட் 87 பாத்தீங்கன்னா எல்லாம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் HS 87 அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் வகைப்படுத்தலுக்கும் ஒரு HS தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பின் கீழ் உப தலைப்புகள் இருக்கும். சரியா, பொதுவாக அது 8 இலக்கங்கள், முதல் 4 இலக்கங்கள், டாட், பிறகு 2 இலக்கம், பிறகு டாட் 2 இலக்கம். சரியா, இதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் வெப்சைட்ல போட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் HS கோட்ஸ். சரியா, எல்லா டீடைல்ஸும் அங்க இருக்கு. மூன்றாவது, வர்த்தகம் செய்யும் பொருட்களுக்கு கொடுப்பனவு மேற்கொள்வதை உறுதிப்படுத்துவது. அதுபோல 4வது, தகுந்த போக்குவரத்து முறையை நிலைநிறுத்துவது. அதுபோல ரைட்,
இரண்டாவது ஆந்தரி வர்த்தகம் செய்யப்படும் பொருட்களை வகைப்படுத்தும். ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் எப்படி வகைப்படுத்துறது எச்எஸ் கோட் தான் தீர்மானம். ஆறாவது கேள்வி சேஃப் இன்கோட்டன்ஸ் கேள்வி நாங்கள் செய்த கேள்வி ஏற்கனவே. ஏழாவது கேள்வி நடைமுறை கணக்கு எந்த ஒரு நாட்டிலும் செம்மதி நிலுவையின் பெரும்பாகமாகும். நடைமுறை கணக்கில் பதிவு செய்யப்படும் கொடுக்கல் வாங்கல்களை சுருக்கமாக விவரிக்கும். இது உங்களோட சிலபஸ்ல வர ஒரு கேள்வி. அதாவது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் உங்களுடைய அட்வான்ஸ் லெவல்ல காஸ்ட்ல படிச்சிருப்பீங்க. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், ரைட், கரண்ட் அக்கவுண்ட், கேபிட்டல் அக்கவுண்ட், சரியா? அதுகளை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கொள்ளும். எட்டாவது கேள்வி யூசிபி 636வது உறுப்பின்படி ஃபோர்ஸ் மெஜூர் என்றால் என்ன என்பதையும் வங்கிகளின் மீதான அதை தாக்கத்தையும் கூறுது. சரி, அப்ப இந்த கேள்வியை இந்த பேப்பரை பொறுத்தவரையில உங்களுக்கு யூசிபி முதலாவது ஒரு யூசிபி கேள்வி, பிறகு இது இரண்டாவது கேள்வி. பொதுவா மினிமம் 2 அல்லது 3 யூசிபி கேள்வி கூட எம்சிக்குள்ள வரும். ஃபோர்ஸ் மெஜூர் நான் சொன்ன ஃபோர்ஸ் மெஜூர் என்னது? எதிர்பாராத சம்பவங்கள், ரைட்? யூஆர்சிலையும் இதே ஒரு பதத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபோர்ஸ் மெஜூர். ஞாபகம் இருக்கா யாருக்காவது? யூஆர்சி 522ல ஐவிலி யூஆர்சி 522ல எந்த ஆர்டிகல் ஃபோர்ஸ் மெஜூர்? 15. வெரி குட், ரைட். அப்ப நாங்கள் யூஆர்சியில பார்த்தோம் ஆர்டிகல் 15 ஃபோர்ஸ் மெஜூர், எதிர்பாராத சம்பவங்கள், அதாவது உங்களோட கட்டுப்பாட்டுக்கு மீறிய சம்பவங்கள், ரைட்? அதுக்கு வங்கிக்கும் எந்த விதமான கடமைப்பாடுகளுக்கும் உள்ளாம். அதே மாதிரி ஒரு நிலைப்பாடு தான் இங்க யூசிபி 600 எல்சியோட நீங்கள் டீல் பண்ண நேரம் ஆர்டிகல் 36 அதை பத்தி சொல்லுது. சரி, அங்கேயும் அதே இதுதான் நாங்கள் பிறகு யூசிபி ஆர்டிகல்ஸ் படிக்கிற நேரம் பார்ப்போம். பிறகு 9வது முன்னோக்கிய பரிமாற்றல் ஒப்பந்தம் தொடர்பாக கொள்வன செய்வதன் கடப்பாடு, ரைட்? போர்ட் எக்ஸ்சேஞ்சை பத்தி சிறு குறிப்பெழுத சொல்லுது. 10வது பலதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள், மல்டி ட்ரேட் அக்ரிமெண்ட், திருப்பி வந்த கேள்வி. ஏற்கனவே ஒரு கேள்வி வந்தது பைலேட்டரல் அண்ட் மல்டி ட்ரேடல், திருப்பியும் அதே கேள்வி. அப்ப நீங்க பாஸ் எழுத பாத்தீங்கன்னா சில கேள்விகள் திருப்பி திருப்பி அதே ரிப்பீட். இப்போ யூசிபி 38 ஆர்டிகல் 38 அடிக்கடி மாற ஒரு கேள்வி. அந்த 5 விடயங்களை மாத்தி மாத்தி உங்களுக்கு கேட்பாங்க, எது உள்ளடக்கப்படாத விடை. அதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக தெரிய வேண்டியது. ஆனா இந்த மல்டி ட்ரேடல், ஃபோர்ட் எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ராக்ட் இதெல்லாமே எனது பாடமாக்கி எழுத தேவையில்லை. இது நீங்கள் உங்களுடைய ஜெனரலாக எழுத வேண்டியது, சரியா? ஆனா யூசிபி கேள்வி, யூஆர்சி கேள்வி நீங்கள் பாயிண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது. சரி, அங்க மாதிரி நீங்கள் சும்மா எழுதலாம், ரைட்? இந்த 3 பேப்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறிவு, ஒரு ஜெனரல் ஐடியா ஒன்று வந்திருக்கும், எப்படி இந்த முதலாவது கேள்வி ஸ்ட்ரக்சர் பண்றாங்க, சரியா? நான் இந்த டிஏ கலெக்ஷன்ல ஆவண சேகரிப்பு படிக்கிறேன், ஒரு இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். எவலைசேஷன், அதாவது இதுக்கு தமிழ் வேர்ட் உங்களுடைய ஒரு பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. எவலைசேஷனுக்கு தவறுகை உண்டியல், கொடுப்பனவுக்கான தவறுகை உண்டியல் என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பேப்பர்ல இருந்தது உங்களோட 2018 செப்டம்பர்ல 8வது சிறு குறிப்பு ஒரு கேள்வியில எவலைசேஷனை பத்தி கேட்டிருக்கு, ரைட்? கொடுப்பனவு உத்தரவாதம், அங்க தமிழ் தந்திருக்கு கொடுப்பனவு உத்தரவாதம், சரியா? இங்கேயும் பேப்பர்ல உங்களுக்கு பலவிதமான பதங்கள் தமிழ்ல தரலாம், ஆனா ஆங்கிலத்துல நாங்க சொல்றது எவலைசேஷன், AVALI ZATION எவலைசேஷன். சிம்பிளா சொல்றா அவல் சொல்லுவோம், AVAL அவல், அவல் ஓ எவலைசேஷன், ரைட்? இங்க நாங்கள் டிஏ படிக்கிற நேரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆவண சேகரிப்புல டிஏ கலெக்ஷன், டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ், சரியா? அந்த டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ்ல உங்களுக்கு தெரியும், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுத்து அந்த கஸ்டமர் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸெப்ட் பண்ண பிறகு டியூ டேட்ல உங்களோட கஸ்டமர் பே பண்ணும், ரைட்?
உங்களோட கஸ்டமர் பே பண்ணால் நீங்கள் பே பண்ணுங்க. அப்படி உங்களோட கஸ்டமர் பே பண்ணாட்டி பேங்க் பே பண்ணணுமா? சஞ்சுகா, டிஏ கலெக்ஷன் கஸ்டமர் எக்ஸெப்ட் பண்ணிட்டார், இதில் வந்து 3 மாசத்துல டியூ, 3 மாசத்துல டியூ டேட் வந்துட்டு உங்களோட கஸ்டமர் பே பண்ண இல்ல, டிஏ பில்ல இப்ப பேங்க் பே பண்ணணுமா? சஞ்சுகா, க்ரூஸ் டிஏ பில் எக்ஸெப்ட் பண்ண பில் டியூ டேட்ல கஸ்டமர் பே பண்ணாட்டி பேங்க் பே பண்ணணுமா தேவையில்லை? பேங்க் பே பண்ணணும். டிஏ accepted bill மைவிலி நோ நோ. ஏன் சஞ்சுகா பே பண்ணணும்? நான் சொன்னேன் ஆவண சேகரிப்பு, நான் சொன்னேன் கொடுப்பனவு தொடர்பாக வங்கிகளுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. டிபியில காசு எடுத்துட்டு தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, டிஏல எக்ஸெப்டன்ஸ் எடுத்துக்கொண்டு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ரைட்? பிறகு டியூ டேட் வந்து கஸ்டமர் பே பண்ணாட்டி பேங்க் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆவண சேகரிப்பு. வங்கிக்கு கொடுப்பனவு தொடர்பாக எந்த விதமான கடமைப்பாடும் இல்லை, ரைட்? டிஏ 90 டே பில் ஒன்று வந்தால் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறீங்க, கஸ்டமர் சைன் பண்றார், எக்ஸெப்ட் பண்றார், பில்ல கொடுக்குறீங்க, அவர் கிளியர் பண்ணி சாமான எடுத்து சாமான வித்து காசும் எடுக்கிறார். ஆனால் டியூ டேட்ல வந்து பே பண்ணீங்க, அவர் பே பண்ணதுக்காக நாங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து கேட்டாலும் நாங்கள் பே பண்ண வேண்டிய கடமைப்பாடும். இப்ப இந்த டிஏல பொதுவாக ஒரு பிரச்சனை தான், ஏற்றுமதியாளருக்கு அவருக்கு ஷுவர் இல்லை எக்ஸெப்ட் பண்ண பில் தனக்கு பேமெண்ட் வருமா இல்லையா. இது உண்மையிலே ஏற்றுமதியாளருக்கு ஒரு இடர்பாடு. அவர் உண்மையில இறக்குமதியாளர் மீது நம்பிக்கை வைத்துதான் அவர் டிஏல அனுப்புறார். எதிர்காலத்துல தண்ட பில்லுக்கு பே கிடைக்குமா இல்லையான்னு அவருக்கு சந்தேகம். அப்ப இந்த ஒரு இடர்பாடை தவிர்ப்பதற்காக இந்த டிஏ நிபந்தனைகளின் கீழ் வரும் ஆவணங்களுக்கான கொடுப்பனவுக்கான ஒரு உத்தரவாதம் தான் இந்த எவலைசேஷன், ரைட்? டிஏ நிபந்தனைகள் பெறப்படும் ஆவணங்கள் ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த உரிய திகதியில் கொடுப்பனவை மேற்கொள்வதற்கான ஒரு உத்தரவாத பொறிமுறைதான் இந்த எவலைசேஷன். சரியா? இதெல்லாம் என்ன திருப்பி எழுதி நோட்ஸா பாடமாக்க வேண்டிய அவசியம், விளங்கி வச்சுக்கிட்டா சரி, ரைட்? அப்ப இங்க என்ன நடக்கும்னால் இந்த எவலைசேஷன்ல இங்கதான் இந்த வங்கி இப்ப ஒரு பார்ட்டியாக ஒரு உறுப்பினராக வரப்பு. சரியா? அப்ப இந்த எக்ஸ்போர்ட்டர் சொல்லுவார், ரைட், நான் டிஏ நிபந்தனையில டாக்குமெண்ட் அனுப்புவேன், ஆனால் அந்த டிஏ பில்லை நான் உங்களுடைய வங்கி எவலைஸ் பண்ணும். அதாவது இம்போர்ட்டட் பேங்க் எவலைஸ் பண்ணால் மட்டும் நான் இந்த டிஏ நிபந்தனையில இந்த பொருட்களை அனுப்ப ரெடி. அப்ப இங்க எவலைசேஷன்ல என்ன நடக்கும்டா, அந்த டிஏ பில் வரும், வந்த உடனே உங்களோட கஸ்டமர் சைன் பண்ணுவார் எக்ஸெப்டட், சே 90 டேஸ் பில், அப்ப 90 நாட்கள்ல தான் கொடுப்பனவு செய்யறாண்டு அவர் எக்ஸெப்ட் பண்றார். ஆனால் உங்களுடைய கலெக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க திஸ் பில் டு பி எவலைஸ்ட், ரைட்? அதற்கான கொடுப்பனவுக்கான உத்தரவாதம் மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்ப அங்க நடக்கும், உங்களோட கஸ்டமர் எக்ஸெப்ட் பண்ண அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு மேலதிகமாக உங்களுடைய வங்கி அங்க அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் சைன் பண்ணும். அதாவது திஸ் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கேரண்டீட் ஃபார் பேமெண்ட், இந்த மாற்றுண்டியலின் கீழ் கொடுப்பனவிற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது என்று உங்களுடைய வங்கியின் ஒரு பொறுப்பதிகாரி அந்த மாற்றுண்டியலில் மேலதிகமாக தனது கையொப்பத்தை இடுது. இப்ப என்னது, அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அவலைஸ் பண்ணியாச்சு, அது கேரண்டீட் ஃபார் பேமெண்ட். அதை அவலைஸ் பண்றதுக்கு நீங்கள் உங்களுடைய கஸ்டமரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இப்ப டியூ டேட்ல உங்களை கஸ்டமர் பே பண்ணாடி நீங்கள் பே பண்ணணும். இப்ப பேங்க் நீங்கள் கேரண்டி பண்றீங்க, அப்ப நீங்கள் உங்களோட கஸ்டமரை சிக்யூர் பண்ணி கொண்டு நீங்கள் அந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை அவலைஸ் பண்ணி அதை டயரைஸ் பண்ணணும். சரியா? டயரைஸ் பண்றேன்னா என்னது, அந்த டியூ டேட்ல
பொதுவாக பேங்க்ஸ் அவலைஸ் பண்ண பில்ஸை வேறையா டைரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த டேட்ல சரியா பேமெண்ட் செய்யும். சரியா, அவலைஸ் பண்ண பிறகு நீங்கள் அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுவீங்க, அந்த பில்லை நீங்கள் அவலைஸ் பண்ணி இந்த டேட்ல பில்லை பே பண்ண. சரியா, அப்ப அங்க எக்ஸ்போர்ட்டருக்கு ரிஸ்க் இல்லை. ஏன், இப்ப அவர் இம்போர்ட்டர்ல பேமெண்ட்டுக்கு தங்க இல்லை, தனக்கு தெரியும் இந்த அவலைஸ் பண்ண பில்ல பேங்க் டியூ டேட்ல. அதுதான் அவலைசேஷன். அதாவது அந்த டிஏ நிபந்தனைகள் பெறப்படும் ஒரு உண்டியலை முதிர்வு திகதியில் கொடுப்பனவிற்கான அந்த உத்தரவாதத்தை எனது சேகரிக்கும் வங்கி வழங்கும். இது ஒரு அவங்களுடைய ஷார்ட் சிறு குறிப்பில் எழுத சொல்லி வந்தது. ஒரு எவலைசேஷன் என்னன்னு கேட்டது 2 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி. சரியா, உங்களுக்கு வடிவ வழங்கணும் இந்த எவலைசேஷன் என்ன. சரியா, ரைட். இன்றைக்கு நான் இதோட நிப்பாட்டுறேன். நெக்ஸ்ட் வீக் நான் அந்த யூசிபி 39 ஆர்டிக்களையும் இங்கிலீஷை அப்லோட் பண்றேன். சில முக்கியமான விடயங்களை நான் தமிழ்ல உங்களுக்கு தரேன். ஏண்டா நீங்கள் யூசிபி இதெல்லாம் நீங்கள் தமிழாக்கத்தில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, ஐசிசி பெர்மிஷன் இல்லை. சரியா, முக்கியமாக நீங்கள் அந்த எல்லாம் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் படிவா இங்கிலீஷ் தான் படிக்கணும், அங்கதான் சரியான டெர்மினாலஜி இருக்கு. சரியா, நாங்கள் அந்த உள்ளடக்கத்தை முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்போம். என்ன அடுத்த முறை நாங்கள் 39 ஆர்டிகல்ஸையும் பார்ப்போம். அது பேசிக் எல்சியோட எல்சி அப்ளிகேஷன்ல இருந்து எப்படி நாங்கள் அந்த யூசிபி ஆர்டிகல்ஸோட எப்படி இந்த கேள்விகளையும் அணுகுவோம் என்று நாங்கள் அடுத்த கிழமை பார்ப்போம். அதிகமா இந்த மாத இறுதியோட வகுப்புகள் இங்க முடியும் நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ் வில் பி தி எண்ட் ஆஃப் செப்டம்பர். அதுக்கு ஒரு கிளாஸும் நான் மிஸ் பண்ண கிளாஸும் நான் ரெக்கார்டிங் மாதிரி செய்கிறேன் உங்களுக்கு வீக் டேல. அதிகமாக நாங்கள் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பங்களிப்பும் தேவை. சில விடயங்களை நீங்களே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ரல் நான் சொன்ன மாதிரி அந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ் ரைட் ஜென்ரலாக வர கேள்விகளை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து பார்க்கணும். சரியா, திருப்பி அந்த கணக்கு 2ஐயும் வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு போதிய அவகாசம் இருக்கு, டைம் நவம்பர் வரைக்கும் இருக்கு. அந்த கணக்கில் திருப்பி செய்யுங்கள். ஏதாவது டவுட்ஸ் உண்டா என்ன நேரம் என்ன எனக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணலாம். ரைட், ஓகே, தேங்க்யூ.